அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் Acts 4th chapter 33ஆம் வசனத்திலிருந்து 35ஆம் வசனம் வரைக்கும் நாங்கள் வாசிக்கிறோம். from verses 33 to 35. கர்த்தராகிய இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். அவர்கள் எல்லார் மேலும் பூரண கிருபை உண்டாயிருந்தது. நிலங்களையும் வீடுகளையும் உடையவர்கள் அவைகளை விற்று விற்கப்பட்டவைகளின் கிரயத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தார்கள். அவனவனுக்கு தேவையானதற்கு தக்கதாய் பகிர்ந்து கொடுக்கப்பட்டது. அவர்களில் ஒருவனுக்கும் ஒன்றும் குறைவாய் இருந்ததில்லை. And with great power gave the apostles witness of the resurrection of the Lord Jesus. And great grace was upon them all. Neither was there any among them that lacked. For as many as were possessors of lands or houses sold them, brought the prices of the things that were sold, laid them down at the apostles' feet, and distribution was made unto every man according as he had need. அவர்களில் ஒருவனுக்கும் ஒன்றும் குறைவாய் இருந்ததில்லை. Distribution was made unto every man according as he had இது need. ஆதி சபையை குறித்து தேவன் எழுதி வைத்திருக்கிற வார்த்தை. These are the words written of the ancient church. ஆண்டவர் சில காலங்களாகவே இந்த வசனத்தை வாக்குத்தத்தமாக வைத்து நம்முடைய சபைக்காக ஜெபிக்கும்படி தேவன் என்னை நடத்தி கொண்டு God வருகிறார். has kept this word of God even as a promise and is leading me and the church into it. நான் ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய சமூகத்தை பார்த்து, ஆண்டவரே, ஒன்றும் குறையில்லாமல் ஆதி சபை இருந்திருக்கிறது. Lord, in the ancient church, they lacked nothing, O Lord. பழைய ஏற்பாட்டின் காலத்தை வாசித்தால் If you read about the அவர்களிலே Old Testament, பலவீனப்பட்டவன் ஒருவனும் இல்லை. there was none who was weak amidst them. வியாதி பட்டிருக்கிறேன் என்று நகரவாசிகளிலே ஒருவனும் சொல்வதில்லை. None of the habitations said that they were sick. குறுகின நாட்களிலே மரணம் இருப்பதில்லை. So on a certain day there wasn't death. இப்படி ஏராளமான வாக்குத்தத்தங்களை தேவனுடைய பிள்ளைகளுடைய ஆசீர்வாதத்துக்காக ஆண்டவர் வைத்திருக்கிறார். Likewise, God had kept several promises for the children of God. புதிய ஏற்பாட்டின் காலத்தின் ஆதி சபையினுடைய காரியங்களிலே ஒருவனுக்கும் ஒன்றும் குறைவாய் இருந்தது இல்லை. In the New Testament church, we find neither was there any among them இதை that பல lacked. முறை நான் இங்கே வற்புறுத்தி வந்திருக்கிறேன். I had emphasized on this a ஆனால் lot. இன்றைக்கு ஆண்டவர் அதை எனக்கு தெய்வ தூதாக சபை கொடுக்கும்படியாக என்னை வற்புறுத்தினார். Today God is compelling me to give this even as a message to the church. தேவனுடைய வசனத்தினுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நமக்கு உரியது. The promises of the word of God belong to us. அவைகள் எல்லாம் ஆம் என்றும் ஆமென் என்றும் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறது. All these promises are yea and nay in Christ. இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். Jesus Christ is unchanging yesterday, today and அன்றைக்கு tomorrow. ஆதி சபைக்கு ஒருவனுக்கும் ஒன்றும் குறைவில்லாத ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் கொடுத்திருக்க முடியுமானால் இன்றைக்கும் தேவன் கொடுப்பது தேவனுடைய திட்டம், தேவனுடைய சித்தம். If God is able to fill the needs of the ancient church, not only then, even this day, that is the purpose and plan of God. கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் குறையற்ற வாழ்க்கை வாழ வேண்டும் என்பது தேவனுடைய நோக்கம். It's the purpose of God as we, the children of God, should not lack in anything. சங்கீதம் 34:10 சொல்லுகிறது, Psalms 34:10. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. For all those who seek God, they won't be தேவனுடைய any lack. நாமத்துக்கு மகிமை Glory be to the உண்டாவதாக. name of God. அப்படியானால் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவு இருக்கக்கூடாது. We, the children of God who seek God, we should not lack in anything. தேவன் இந்த குறைவுகளை நிவர்த்தியாக்க என்ன வைத்திருக்கிறார்? What has God kept to remove all our needs? நாம் எல்லாருமே குறைவுகளோடு வந்திருக்கலாம். All of us may have பல shortcomings. தேவைகளோடு வந்திருக்கலாம். We may have several needs. ஆனால் இன்றைக்கு தேவன் நம்முடைய குறைவை நிறைவாக்க வல்லவராய் இருக்கிறார் என்று நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். Today, you got to believe that God is able to fulfill all our needs. வேதத்திலே 3 குறைவுகள் நிவர்த்தியானதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். I can highlight 3 shortcomings in the word of God that have been filled up. முதலாவதாக First, யாக்கோபு 1ஆம் அதிகாரம் James 1st chapter. 5ஆம் வசனத்தை தயவு செய்து வாசியுங்கள். உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் உங்களில் இருந்தால் ஒருவன், விசுவாசிகளை பார்த்து சொன்னார்,
உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறை உள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவரும் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவரும் ஆகிய தேவனிடத்தில் கேட்க கடவன். தேவனிடத்திலே கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். If any of you lack wisdom, let him ask of God, that giveth to all men liberally and upbraideth not, it shall be given unto him. ஆண்டவர் யார் என்று கேட்டால், Who is God? சம்பூர்ணமாய் கொடுக்கிறவர், He is able to give us in full. ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவர். He would not upbraid நன்றாக anyone. கவனியுங்கள், You got to observe. ஒருவரே கடிந்து கொள்ளாதவரும் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவருமாய் அவரிடத்திலே கேட்க கடவன். You got to ask him who is able to give you everything without upbraiding எதை கேட்க anyone. கடவன்? What have you got to ask? குறைவு, ஞானத்திலே குறைவு. Those who lack wisdom. வேதம் சொல்லுகிறது, The word of God நம்ம says- எல்லாருக்கும் தெரியும். We know ஒரு நாள் ஆண்டவர் சாலமோன் என்கிற ஒரு வாலிபன் இடத்திலே வந்தார். on a certain day God came to Solomon, who was a அவன் ஒரு young man. பெரிய தேவ மனிதனாகிய தாவீதுனுடைய குமாரன். He was a son of David. அவனிடத்திலே of Marathon. வந்து ஆண்டவர் கேட்டார், He came. உனக்கு என்ன வேண்டும்? What do you need? He asked உன்னுடைய him. மன விருப்பம் என்ன? What about the நீ desires of your கேட்கிறது mind? உனக்கு தரப்படும். Whatever you ask will be அவர் granted. கேட்டாரு, He said- ஆண்டவரே, he said, இந்த ஜனங்கள் எல்லாம் எங்க அப்பா வந்து ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை உண்டாக்கிட்டு போயிட்டாரு. my father has created a great empire. இவ்வளவு பெரிய திரளான ஜனங்கள் இருக்கிறார்கள். It's a great crowd. நான் இவர்களை விசாரிப்பதற்கு எனக்கு ஞானம் இல்ல. I do not have wisdom to இவர்களை inquire. நியாயம் தீர்க்க எனக்கு ஞானம் இல்ல. I do not have wisdom to judge. எனக்கு ஞானம் தாரும். Lord, I need wisdom. உடனே ஆண்டவர் சொன்னார், Immediately the Lord said, இந்த விண்ணப்பம் எனக்கு ரொம்ப மிகுந்த விண்ணப்பமா இருக்கு. I do like a request. நீ வேற எதையோ கேட்பேன்னு நான் யோசித்தேன். I thought you would ask for ஆனா something நீ else. ஞானத்தை கேட்டாய். But you had asked for wisdom. உனக்கு உள்ள ஞானத்துல உனக்கு முன்னாலேயும் ஒருத்தர் இருக்க போறதில்ல, உனக்கு பின்னாலே இருக்க போறது. As concerning your wisdom, none shall be before you or after அவ்வளவு you. ஞானத்தை நான் உனக்கு தர்றேன். I am able to supply that amount of நீ wisdom. கேளாத ஐஸ்வரியத்தை நான் உனக்கு I தர்றேன். am able to supply riches which you have not asked. இவன் பெரிய ஞானவன் ஆயிட்டான். So he became a very wise அவனுடைய man. ஞானத்தை பாருங்கள். Look at his wisdom. அவனுடைய ஞானத்தை கேட்பதற்கு தூரத்தில் ஜனங்கள் வருகிறார்கள். From far off countries, people came to hear his அவனுடைய wisdom. காலத்திலே பொன் ஒரு பொருளாக, வெள்ளி ஒரு பொருளாக மதிக்கப்படவில்லை. Gold and silver was not accounted for in those days. எங்கு பார்த்தாலும் சமாதானம் இருந்தது. So there was peace everywhere. அவ்வளவு ஞானமாய் அரசாட்சி ஆண்டான். So wisely he was able to govern his இந்த kingdom. ஞானத்தினுடைய முடிவை நீங்க பாத்தீங்கன்னா, If you come to the end of his வேதம் wisdom, சொல்லுகிறது, the word of God says, நான் செய்த எல்லாவற்றையும் உட்கார்ந்து யோசித்தேன். I considered whatever I had done. முடிவு என்னன்னா, What about the end? மாயை, Everything is vanity, மனதுக்கு சஞ்சலம், or vexation of spirit, வேதனை. pain. எப்ப ஆண்டவர் கொடுத்த ஞானத்துக்கு முடிவா சஞ்சலம்? So is it vexation the end of wisdom given by ஆண்டவர் God? கொடுத்த ஐஸ்வர்யத்துக்கு முடிவா சஞ்சலம்? Is it vexation the riches that given by God? ஆண்டவர் கொடுத்த ஞானத்துக்கு முடிவா துக்கம்? Is it sorrow the end of அதுவா மாயை? that is vanity? எல்லாம் மாயை. He says everything is vanity. ஆண்டவர் ஞானத்தை அளவில்லாமல் கொடுத்திருந்தாலும் The God, வாழ்க்கைய மாயையா முடிச்சான். God gave him wisdom without measure, but his life was vanity. ஏன் தெரியுமா? You know why? நான் யோசித்து பார்க்கிறேன். I considered இந்த யாக்கோபு எழுதின ஞானம் வேறு, the சாலமோன் wisdom in கேட்ட James. ஞானம் வேறு. The wisdom in James is different to the wisdom of நீங்கள் ஆசீர்வாதங்களை எடுப்பீர்களானால் If you- ஆசீர்வாதத்தை ரெண்டு பெரும் பகுதிகளாக பிரிக்கலாம். So you can divide blessings into two great aspects. ஒன்று பூமிக்குரியது அல்லது சரீரத்துக்கு உரியது, The earthly blessings or the physical blessings. இன்னொன்று பரத்துக்கு உரியது, Next, the heavenly blessings. இன்னொன்று உன்னதத்துக்கு உரியது. Blessings from தேவன் high. இந்த உலகத்திலே ரெண்டு ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். God has kept two blessings for this world. ஆபிரகாமுக்குள்ளே சரீரத்தின் ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார், கிறிஸ்துவுக்குள்ளே உன்னதத்தின் ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். In Abraham, he has kept the physical blessings, whereas in Christ, he has kept the உலகத்தின் heavenly blessings. ஆசீர்வாதம், உலகத்தின் ஞானம், உலகத்தின் ஐஸ்வர்யம் எவ்வளவுதான் ஒரு மனிதன் வைத்திருந்தாலும் முடிவு வேதனையே. The wisdom of this earth, the blessing of this earth, and everything lands in pain. ஒரு மனுஷனுக்கு இருக்க வேண்டிய ஐஸ்வர்யம் உலக ஐஸ்வர்யம் மாத்திரம் அல்ல, அவனுக்கு ஆவிக்குரிய ஐஸ்வர்யமும் தேவை.
The riches that man has got to obtain, not only the earthly riches, even the spiritual riches. இந்த யாக்கோபு ஞானத்தில் குறைவாய் உள்ளவன் அவனிடத்திலே கேட்க கடவன் என்று சொன்னது பரீட்சை எழுதுறதுக்கு ஞானம் இல்லை, படிக்கிறதுக்கு ஞானம் இல்லை, அந்த ஞானத்தை சொல்லல. It's not the wisdom concerning education, what James had mentioned here. யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், James 3:17. பரத்திலிருந்து வருகிற ஞானமோ பரத்திலிருந்து வருகிற ஞானமோ முதலாவது சுத்தமுள்ளதா, முதலாவது சுத்தமுள்ளது, The wisdom from above is first pure, இரண்டாவது சமாதானம் உள்ளது, peaceable, மூன்றாவது சாந்தம் உள்ளது, third gentle, நாலாவது இணக்கம் உள்ளது, easy, அஞ்சாவது இரக்கம் உள்ளது, full of mercy, ஆறாவது நற்கனிகளால் நிறைந்தது, sixth full of good fruits, ஏழாவது பட்சபாதம் இல்லாதது, seventh without partiality, எட்டாவது மாயமற்றது, eighth without hypocrisy, நீதியான கனிகளால் நிறைந்தது. fruit of righteousness. அப்ப ஞானம் என்றால் என்ன? What is wisdom? நல்ல புத்தியா சம்பாதிக்கிறது, Or புத்தியா earning வீடு wisely? கட்டுறது, Ah, புதியா building a- வேலைக்காரங்களை சம்பாதிக்கிறது இல்ல. It's not that. That's not the wisdom. ஃபர்ஸ்ட் அது சுத்தம் உள்ளது, First it's pure. அது சமாதானம் உள்ளது, That wisdom is peaceable. எப்போதுமே இணங்கி போகிறது, So you've got to be gentle எப்போதுமே இரக்கம் உள்ளது, and to be entreated, அது ரொம்ப சாந்தம் உள்ளது. full of mercy. இந்த ஞானம் ஒரு மனுஷனுக்குள்ளே இருக்குமானால், If man has this sort of நான் wisdom, சொல்லுவேன், I would say- ஆவிக்குரிய சுபாவங்களிலேயும் அவன் வாழ்க்கையிலே ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறார். that brings about a great blessing in a spiritual இந்த character. ஞானத்தை தான் யாக்கோபு சொன்னார், This is the wisdom. உங்களிலே ஒருவன் ஞானத்தில் குறை உள்ளவனாய் இருந்தால், If any of you lack wisdom, this is the wisdom that James spoke உங்களால of. இணங்கி போக முடியலையா? உங்களால சாந்தமா இருக்க முடியலையா? Whether you are not able to be peaceable, உங்களால சுத்தமா இருக்க whether முடியலையா? you are not able to be pure, உங்களால சமாதானமா இருக்க whether முடியலையா? you are not able to be இந்த at peace, இந்த ஞானம் உங்களுக்குள்ள இல்லையா? whether you do not have this wisdom, தேவனிடத்திலே கேளுங்க. so you ask from God. தேவனிடத்திலே கேளுங்க. You ask from அவர் God. கடிந்து கொள்ள மாட்டார், So he would not exalt அவர் you. சம்பூர்ணமாய் கொடுப்பார். He is able to give you in full. இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், Today I will tell இந்த you, ஞானம் என்று மாத்திரம் அல்ல, not only wisdom, நம்முடைய குறைவை நிறைவாக்குவதற்கு ஆண்டவர் வைத்திருக்கிற ஒரு பெரிய இடம் எங்கே என்று கேட்டால், நம்முடைய ஜெப வேளை. so God has kept the prayer as a mediator உங்களுடைய whereby குறைவுகள் நிறைவாக வேண்டுமானால் So if your dreams ஆண்டவர் are to be வைத்திருக்கிற fulfilled- ஒன்று ஜெபம். so God has kept prayer. அவரிடத்திலே கேளுங்கள். You got to ask of him. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை Glory be to உண்டாகும். the name of God. நான் நினைக்கிறேன், I believe- இன்னைக்கு எத்தனை தேவனுடைய நிறைய ஞானஸ்நானம் எடுக்கிறார்கள், How many of them take baptism? ஆலயத்துக்கு How வருகிறார்கள், many of them come to the church? ஆனால் எத்தனை பேர் ஜெபத்திலே தேவனோடு உறவாடுகிறார்கள் என்பது ஒரு பெரிய கேள்விக்குறியாகவே இருக்கிறது. There is a great question mark as to how many of you abide in prayer. நீங்கள் வேதத்தை வாசிப்பீர்களானால், If you read the word of God, லூக்கா எழுதின சுவிசேஷம், the book of Saint Luke, தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக, லூக்கா எழுதின சுவிசேஷம் The book of Saint தயவு செய்து 3வது அதிகாரம் 3rd chapter, 21ஆம் வசனத்தை வாசியுங்கள். verse 21. ஜனங்கள் எல்லாரும் ஞானஸ்நானம் பெற்றபோது இயேசுவும் ஞானஸ்நானம் பெற்று ஜெபம் பண்ணுகையில் பாருங்கள், யோவான் ஞானஸ்நானத்தை குறித்து பிரசங்கிக்கிறார். John is preaching about baptism. எல்லாரும் ஞானஸ்நானம் பெறுகிறார்கள். And people are taking baptism. தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு ஞானஸ்நானம் பெற்றார்கள். So these people confess a sin and take baptism. அந்த கும்பலோடு இயேசு வருகிறார். So Jesus is coming along எல்லா with the crowd. ஞானஸ்நானம் பெறுகிறார்கள். So all of them are taking இயேசுவும் baptism. ஞானஸ்நானம் பெற்றார். Jesus also took வேதம் baptism. சொல்லுகிறது, The word of God வாசிமா, says, ஞானஸ்நானம் பெற்று ஜெபம் பண்ணுகையில் ஜெபம் பண்ணுகையில் வானம் மற்றவங்க திறக்கப்பட்டது. எல்லாரும் ஞானஸ்நானம் பெற்றாங்க, வீட்டுக்கு போயிட்டாங்க. so others who took baptism, they ஆனா departed. இயேசு என்ன செய்தார்? What about Jesus? ஞானஸ்நானம் பெற்று ஜெபம் பண்ணுகையில் After taking baptism, he abode in prayer. வானம் திறக்கப்பட்டது. Heavens were opened. வேதத்திலே வானம் திறக்கப்படுதல் பெரும் ஆசீர்வாதத்துக்கு அடையாளமாய் Word சொல்லப்பட்டது. of God, when heaven is open, that shows great blessing. ஆண்டவர் சொன்னார், The Lord said, வானம் திறந்து இடங்கொள்ளாமற் போகும் மட்டும் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க பண்ண மாட்டேனோ என்று கேட்டார். He அப்ப said- ஆசீர்வாதம் வர்ஷிக்கப்படணுமானா வானம் திறக்கணும். So if the blessing has got to be poured, the heaven has got to be opened.
வானம் திறக்கணுமானால் If the heaven has got to be opened, எப்போ திறக்கிறது? when would it be ஞான opened? ஸ்நானம் பெற்ற போதல்ல, Not while ஞான taking baptism. ஸ்நானம் பெற்று ஜெபம் பண்ணினார். After taking baptism, he prayed. நான் சொல்வேன், எது வரைக்கும் ஜெபம் பண்ணினார்? I say, how long he prayed? வானம் திறக்கிற வரைக்கும் ஜெபம் பண்ணார். Even up to the time the heavens were opened. வானம் திறக்கிற வரைக்கும் ஜெபம் To பண்ணார். the time the heavens were opened. நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் வானத்தை திறந்து நம்மை ஆசீர்வதிக்க வேண்டுமானால் நம்முடைய வாழ்க்கையில இன்றியமையாத ஒன்று ஜெபம். In our life, if God has got to open the heavens and bless us, one thing that is needed is prayer. இன்றைக்கு அநேக ஊழியர்கள் துணிகரமாக ஜெபம் தேவையில்லை என்று சொல்லுகிறார்கள். Today, servants of God say that we need அதை our prayer. பிரசங்கிக்கிறார்கள், அவர்கள் preach. எழுதுகிறார்கள். They do right. இன்றைக்கு அநேகர் விசுவாசிகள் அதுக்கு சாதகமாக நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். The believers take it comfortably. ஆனால் உங்களுக்கு நான் தாழ்மையாய் சொல்லுகிறேன், I tell you humbly, வானம் திறக்கணுமானா the heaven has got to be opened. தேவன் உங்களை குறைவில்லாத வாழ் கொண்டு வர வேண்டுமானால் God has got to remove all your shortcomings. பூமிக்குரிய ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களால் நிரப்பப்பட வேண்டுமானால் If you ought to be filled with physical blessings, ஆண்டவர் and யாரை heavenly blessings. தேடுறாருன்னு கேட்டீங்கன்னா கேட்கிறவர்களை தேடுகிறார். So God is seeking those who would நீங்கள் ask. கேளுங்கள், You ask. அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். Then your joy will be filled and you would receive it. சந்தோஷம் ஒரு பகுதியில் இருக்கிறது, Happiness. சந்தோஷத்தினுடைய நிறைவு ஒரு பக்கத்தில் The இருக்கிறது. fullness of happiness is another aspect. பாருங்க, நான் சில வேளை சொல்லுவேன், At times they ஒன்னாம் say, தேதி சம்பளம் வாங்கினோட ரொம்ப சந்தோஷம், or people when they receive salary on first, பத்தாம் தேதி வரைக்கும் ரொம்ப சந்தோஷம், they're happy till 10th. 11ஆம் தேதி பர்ஸ் குறைய சந்தோஷம் குறைஞ்சிக்கிட்டே வரும், From 11th onwards and the purse 20ஆம் becomes தேதிக்கு thinner. அப்புறம் சந்தோஷம் காணாமலே போயிடுச்சு, The happiness departs. அப்புறம் 25ஆம் தேதி மார்வாடி தேடணும். 25th they got to நான் grind. சொல்லுவேன், ஜெபிக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு The children of God pray. 31 நாள் சந்தோஷம். 31 days they are happy. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? How many of you believe? நம்ம சந்தோஷம் மாச துவக்கத்துல வேணுமா மாச கடைசியில வேணுமா? Whether you need happiness in the beginning of the month or the end of the month. ஒரு முறை ஒரு பையன் வந்து சொன்னான், Once a boy came and said, என்ன பெத்தவங்க என்ன 29 கடைசி நாள்ல பெத்துட்டாங்க, எங்க வீட்டுல துட்டே கிடைக்க மாட்டேங்குது. Uncle, on 29th of the month they are given birth to me, therefore they are not able to earn, rather they are not able to have money. கேக் வாங்க கூட காசு கிடைக்க மாட்டேங்குது. No money even to purchase a cake. நான் சொல்லுவேன், நான் 28ஆம் தேதி பிறந்தேன்டா. I said I am born on 28th. ஒன்றை விட ஒரு நாள் முன்னால பிறந்துட்டேன், அவ்வளவுதான். A day before. ஆனா எனக்கு 28ஆம் தேதியும் சந்தோஷம் தான். Happy on 28th as well as other dates also. ஹல்லேலூயா. Hallelujah. ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு சந்தோஷம் பரிபூர்ணமா இருக்கிறது. A child of God needs happiness to the full. யாரு தெரியுமா? என்கிட்ட கேளுங்க. So if you want, என்கிட்ட கேளுங்க. you ask me. ஆண்டவர் சொல்ல என்கிட்ட கேளுங்க. The Lord இன்னைக்கு says, நிறைய பேர் கேட்கறதே கஷ்டங்க. Many of you find it difficult even to கேட்கறதே ask. அவமானமா நினைக்கிறாங்க. They feel ashamed to ask ஆனா God. நான் சொல்வேன், யார் ஆண்டவரிடத்துல கேட்கிறார்களோ But those who ask God, தேவன் அதை தாராளமாய் கொடுக்கிறார். God is able to- ஒருவரை கடிந்து கொள்ள மாட்டார். God is able to supply them sumptuously. ஐயா சிலர் சொல்றாங்க, Some say, ஆண்டவருக்கு எல்லாம் தெரியும் பிரதர், Lord knows everything, brother. நம்முடைய தேவை எல்லாம் தெரியும். He knows our needs. ஆனா நம்ம ஆண்டவர் எல்லா தேவையும் தெரிஞ்சு வச்சிருந்தாலும் கேட்காதவனு கொடுக்கவே மாட்டார். Even though He knows our needs, without you asking for it, He is not going to supply. ரோட்ல போறவனுக்கெல்லாம் தேவை இருக்குங்க, ஆனால் எல்லாரும் கூப்பிட்டு எப்பா உனக்கு இப்ப யாருக்கா தேவை இல்லாம இருக்கா? So all those who to go on the உங்களுக்கு walk on the road, they மாத்திரம் need. தெருவுல போறவனுக்கும் ஆண்டவர் தேவன் தானே. So இவர் those who கூப்பிட்டு walk on the கொடுத்துக்கிட்டே இருந்தானே, எல்லாம் ரோட்ல போறவெல்லாம் கூட்டு வாப்பா பாருங்க என்ன தேவை, Can He call all எனக்கு those தெரியும் people on the street? கொடுக்க மாட்டார். He would not. அதான் ஆண்டவர் சொன்னாரு. That is why God said, மத்தேயு 6ஆம் அதிகாரத்தை நீங்க வாசித்தீங்கன்னா Matthew 6th chapter, 5ஆம் வசனத்திலிருந்து நீங்கள் வாசித்தால், from the 5th verse, மத்தேயு 6ஆம் அதிகாரம், Matthew 6:5. சீக்கிரம் வாசிங்க. அன்றியும் நீ ஜெபம் பண்ணும் பொழுது மாயக்காரரை போல் நீ இருக்க வேண்டாம். ஜெபம் பண்ணும் போது மாயக்காரரை போல ஜெபம் பண்ண வேண்டாம். மனுஷர் காணும்படியாக அவர்கள் ஜெப ஆலயங்களிலிருந்து வீதிகளின் சந்திகளிலும் ஜெப ஆலயங்களிலும் வீதிகளின் சந்துகளிலும் என்ன பண்றாங்க? நின்று ஜெபம் பண்ண விரும்புகிறார்கள். They love to pray standing in the synagogues and in the corners of streets. அதுக்கேற்ற பலன் நம்மளுக்கு கிடைச்சது. கோயில்ல ஜெபம் பண்ணதுக்கு, வீதியில ஜெபம் பண்ணதுக்கு,
அதுக்குரிய பலனை ஆண்டவர் கொடுத்துறாரு, நீ வாங்கிக்கப்பான்னு. So God is able to reward them according to their need. ஆனால் வேதம் சொல்லுது, What God says, நீயோ ஜெபம் பண்ணும்போது நீயோ ஜெபம் பண்ணும்போது, உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி, நீ ஜெபம் பண்ணாதன்னு சொல்லல, ஜெபம் பண்ணும்போது when you pray, அறை வீட்டை மூடிக்கொண்டு, you got to shut that door. அந்தரத்திலிருந்து அந்தரங்கத்தில் பார்க்கிற உன்னுடைய பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலன் அளிப்பார். அந்தரங்கத்திலே பார்க்கிற அவரை பார்த்து ஜெபம் பண்ணுப்பா. அப்ப ஜெபம் எங்க இருக்கணும்? So where you ought to pray, the Father which seeth in secret shall reward you. அந்தரங்கத்திலே. So your prayers got to be அந்த அப்ப நீங்க நினைக்காதீங்க, என்ன பாஸ்டர் செவ்வாய்க்கிழமை பிரேயரு, வெள்ளிக்கிழமை பிரேயரு, சனிக்கிழமை பிரேயரு, கோயிலுக்கு வான்னு சொல்றீங்க, இங்க அந்தரங்கத்துல ஜெபம் பண்ண சொல்றீங்க. ஜெபம் கோயில்ல பண்ணுகிறதற்கும் பலன் இருக்கிறது, அந்தரங்கத்துல ஜெபம் பண்றதுக்கும் பலன் இருக்கிறது. there is a reward for you when you pray in the church as well as in secret. ஆனா சிலருக்கு என்ன விருப்பம்னு சொன்னா, What do some desire? கோயில்ல பண்றது விருப்பம், வீட்டுல பண்றது விருப்பம் இல்ல. They desire to pray in the church, not at home. நிறைய பேர் கோயில்ல ரொம்ப ஊக்கமா ஜெபம் பண்ற ஆளுங்க அந்தரங்கத்துல ஜெபம் பண்றது இல்ல. People who fervently pray in the church, they do not pray in ஆண்டவர் secret. எந்த ஜெபத்தை கேட்கிறார்னா, What about the prayer that the Lord அந்தரங்கத்திலே பார்க்கிற உன்னுடைய பிதா, Father who looks at you in secret. உன் தேவை அறிந்திருக்காரு. He knows your need. உன் தேவை என்னன்னு தெரியும். He knows what your need உன் is. தேவை அறிந்த தேவன் உன்னை எங்க பார்க்க விரும்புகிறார் என்று கேட்டால், God who knows your need, where does he உன்னுடைய want to see you? அந்தரங்கத்திலே உன்னை பார்க்க விரும்புகிறார். He wants to see you in your secret chamber. அந்தரங்கத்தில் உள்ள ஜெபத்தை பார்க்க He விரும்புகிறார். wants to see the prayer that you make தேவனுடைய in secret. நாமத்துக்கு மகிமை Glory be to உண்டாவதாக. the name of God. எனக்கு அருமையான கர்த்தருடையவர்களே, Dear children of God, தேவன் உங்க தேவையெல்லாம் அறிஞ்சிருக்கார். God knows your need. தேவன் அறியாதவர் அல்ல. Not that he does not know your ஆனா need. நீ கேளாம கொடுக்க மாட்டார். Without you asking for it, he is not going to supply நீங்க your need. என்ன கேக்குறீங்களோ Whatever you ask him, அதை பெற்றுக்கொள்வீர்கள். you can obtain it. நம்முடைய தேவன் தாராளமாய் கொடுக்கிறார். Our God is able to give you abundantly. நான் அடிக்கடி சொல்றது தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். I don't think it's wrong to repeat. ஊழியத்தை கொண்டு என்ன விடும் பொழுது When they drop me, வெறும் 100 ரூபாய் எங்க தலைவர் கொடுத்துட்டு, so my leader gave me 100 rupees. கர்த்தர் கொடுத்தா சாப்பிடுங்க, So if the Lord supplies, eat. இல்லாட்டா 2 பேரும் இங்கே சாவுங்க. If not, both of you die. எனக்கு here. ரொம்ப துக்கமா இருந்துச்சு. என்னடா கர்த்தர் கொடுத்தா சாப்பிடுங்க, So if the Lord supplies, you eat. ஒரு இல்லைன்னா சாவுங்க. So if not, you die. ஒரு நல்ல ஒரு ஆறுதலா வார்த்தை சொல்லியிருக்கலாம். He could have given me a ஒரு comforting. பெரிய மனுஷன் இப்படி சொல்லிட்டு போயிட்டாரே. Great man having spoken so. ஆனா எனக்கு அன்றைக்கு தாங்க கண்ணு திறந்துச்சு. That day my eyes were நான் open. 7 வருஷம் அவருக்கு ஊழியக்காரனா இருந்தேன். 7 years I was. எனக்கு அன்றைக்கு தான் கண்ணு திறந்தது. Only that day my eyes were. கர்த்தர் கொடுப்பார், So the Lord is able to கர்த்தர் supply. கொடுப்பார். The Lord is able to ஒரு supply. சத்தியம் எனக்கு விளங்குச்சு, கர்த்தர் கொடுப்பார். So the Lord is able to supply. அதுக்கு முந்தின சாட்டர்டே இங்க சாட்டர்டே ஒரு பிரேயர் நடக்கும். So Saturday we used to have a prayer. நானும் பாஸ்டர் வந்து வாசல்ல அங்க சின்ன ஒரு சர்ச் அங்க நின்னுகிட்டு இருந்தோம். So myself and pastor were standing உள்ள there. ஒரு 10 வாலிய பையங்க ஜெபிச்சிட்டு இருக்காங்க. Some young boys. எல்லாம் கிராஜுவேட்ஸ், எல்லாம் காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ். All of them college students. இவர் ஒரு 10 நிமிஷம் நின்னுட்டே இருந்தாரு. So pastor was waiting for 10 minutes. அவங்க ஊக்கமா ஜெபிக்கிறாங்க, ஆவில நிறைஞ்சு அப்படியே அனல் பறக்குது ஜெபம். So they were praying fervently. They were எல்லா praying in the காலேஜ் Spirit. ஆளுங்க, ஒரு ஆள் கூட படிக்காத ஆள் இல்ல. None of them were illiterate. அவர் 10 நிமிஷம் அப்படியே நின்னு பார்த்துட்டு, 10 minutes he waited. தாமஸ், Said, "Pastor, இந்த ஆளுங்களை எப்படிப்பா சமாளிக்க போறேன்? how are you going to manage these people?" ஏன்னா நான் 8ஆம் கிளாஸ், So I have studied only. உட்கார்ந்து இருக்கிறதெல்லாம் பட்டதாரிகள், Whereas these people are title எல்லாம் holders, வாலிபங்க, all youngsters. எப்படிப்பா சமாளிக்க போறேன்? How are you going to manage them? சொன்ன கர்த்தர் கிருபை தருவார், I said, God would give me grace. கர்த்தர் கிருபை தருவார். The Lord will supply me grace. அன்றைக்கு எனக்கு தகுதி 10 வாலிபர்களை என்னால சமாளிக்க முடியாது. So that day I was not able to manage 10 young men. நான் உங்க எல்லாரும் நான் சமாளிக்கிறேன். But God has given me the grace to manage you all. பைபிள் காலேஜ் படிச்சதுனாலயா, Is it because I studied in a Bible college? 40 வருஷம் அனுபவத்திலையா? Or is it because of my experience? நோ, Not at all. நான் சொல்லுவேன், I would say 100 ரூபாயில் ஆரம்பித்த ஊழியம் இது. ministry which started in a simple என் குடும்ப 100 rupees. வாழ்க்கையை நான் வந்து ஆரம்பிச்சு நேராக கடைக்கு போய் என் மனைவியை கூப்பிட்டு போய் அந்த 2 இந்த பருப்பெல்லாம் வாங்கி கொடுத்ததெல்லாம் போடுற டப்பா மட்டும் வாங்கிட்டு வந்தால் 5 ரூபா மிச்சம் இருந்துச்சு.
So I had 5 rupees after gift 5 purchasing. ரூபாயில தான் இந்த ஊழியம் ஆரம்பிக்கப்பட்டது. So with 5 rupees this ministry started. இன்னைக்கு நீங்கள் காண்கிறபடி இந்த ஊழியம் எப்படி இருக்கு உங்களுக்கு தெரியும். You can just understand as to how this ministry has. ஒருத்தர் வந்து என்கிட்ட கேட்டாரு, உங்களுக்கு யாருங்க டோனர்னு கேட்டாரு. Who is the donor? So they thought that probably they would, எல்லாருக்கும் என்ன American தெரியுமா, dollars. தாமஸ் ராஜுக்கு யாரோ பெரிய டோனர் இருக்காரு. So there's a great donor for pastor. நான் அவர்கிட்ட சொன்னேன், I told எனக்கு him. ஒரே ஒரு டோனர் இருக்காரு 41 வருஷமா 41 long years, I've got only one donor. மேல இருக்காரு. He's above. 5 ரூபா வேணாலும் அவர்கிட்ட தான் போறேன். So if I need 5 லட்சம் வேணாலும் அவர்கிட்ட தான் போறேன். If I need 5 lakhs, 50,000 வேணா அவர்கிட்ட தான் போறேன். 50,000. 41 வருஷம் அவர்கிட்ட தான் போறேன். 41 years I go ஒரு to him நாள் alone. ஆகிலும் அவரு, டேய் எத்தனை வட்டரா கொடுக்கிறது, சும்மா கொடுத்துக்கிட்டே இருந்தா நீ என்ன கேட்டுக்கிட்டே இருக்கிற அப்படின்னு ஒரு நாளும் சொன்னதில்லை. Not a single day he has rejected me, saying that I've asked him all the time. எங்க ஆர்கனைசேஷன்ல போய் கேட்டிருந்தா, Had I asked my organization, இன்னுமா தரணும் உனக்கு, should I give you more even இன்னுமா now? தரணும். Should I even give you எங்க now? அப்பா உயிரோட எங்க அப்பாட்ட கேட்டதுனா, என்னடா மாடு மாதிரி வளர்ந்துட்ட, இனிமேல் நான் செய்யணுமா? So if my father is alive, he would also ask the same question. எங்க மாமனார போய் கேட்டிருந்தா போலீஸ் ஸ்டேஷன் நிக்க வச்சிருப்பாரு. If I asked my father-in-law, that would have been a different story. இப்பதான் சாதகமா இருக்கு வரதட்சணை. Now I'm comfortable. சத்தியமா எனக்கு எங்க மாமனார் கொடுக்கல. I swear சத்தியமா and எங்க say, அப்பா வச்சிட்டு போகல. my father-in-law never gave anything. சத்தியமா எனக்கு எந்த ஆர்கனைசேஷன் தரல. So even my father has not given எங்க anything. பிள்ளையோட தைரியமா நான் சொல்லுவேன், So I can say very bold. எவ்ரி சேர், Over chair. என் வீட்ல இருந்த ஒவ்வொரு சேருக்கு ஒரு சரித்திரம் இருக்கு. So every chair in my house has a தேவனுடைய history நாமத்துக்கு behind. மகிமை Glory உண்டாவதாக. be to the name of God. இன்னைக்கு ஒரு உலகத்திலே ஆண்டவரை பார்த்து கண்ணீரோடு நான் சொல்லுவேன், ஆண்டவரே இந்த உலகத்துல ஒரு ஐஸ்வர்யவானுக்கு என்னென்ன வசதி வேணுமோ அது எல்லாம் எனக்கு செய்து கொடுத்திருக்கீங்கப்பா. Lord, whatever rich man needs as a comfort, இது எல்லாம் that you have எங்க supplied. இதெல்லாம் எங்க வந்து தெரியுமா? From where it has come? ரெண்டு கைய வச்சு சொல்லு, அமெரிக்கால இருந்து வந்தது இல்ல, Not from US, எங்க இருந்து வந்தது இல்ல, not from any elsewhere. கர்த்தரிடத்திலே இருந்து எனக்கு வந்தது. I used to lift up my hands to the Lord. தைரியமாய் தாவீதை போல சொல்லுவேன், So எல்லாம் உம்முடைய கரத்திலிருந்து வந்தது ஆண்டவரே. Lord, everything I have I received from you. எல்லாம் உம்முடைய கரத்திலிருந்து வந்தது. I received everything from your hands. என்னுடைய தேவன் உங்களுடைய தேவன், My God is your God. என்னுடைய தேவன் உங்களுடைய தேவன். My God is your அவர் God. யார்? அந்தரங்கத்திலே பார்க்கிற உன்னுடைய பிதா வெளியரங்கமாய் பலன் அளிப்பார். He is a father who watches you in secret. He is able to reward you openly. இன்னைக்கு நீங்க என்ன தேவையோட வந்திருக்கலாங்க, You may have certain needs. யார்கிட்ட கேட்காதீங்க, Need not ask யார்கிட்ட anybody. கேட்காதீங்க. அவர் சொல்றாரு, என்கிட்ட கேளுப்பா, He says, you ask me. உனக்கு என்ன வேணும் என்கிட்ட கேளு. What about you need? You நான் ask me. கடிஞ்சு கொள்ளவே மாட்டேன். என்னப்பா சும்மா கேட்டுக்கிட்டு இருக்க? I would not upbraid போன you. மாசம் தானே உனக்கு கொடுத்தேன், I gave you போன last, வாரம் தானே கொடுத்தேன். last week. I gave என்ன you. நான் கொடுக்கறேன்னு கேட்டுக்கிட்டே இருக்கிறேன், நானும் என்ன ஏமாளி மாதிரி கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன். What is சொல்லவே it? மாட்டேன். Are you asking and I'm giving சொல்லவே you? அதான் Never, சொல்லப்பட்டிருக்கு, ever. யாவருக்கும் கொடுக்கிறவர், He is able to supply anybody. ஒருவரையும் கடிந்து கொள்ளவே மாட்டார். He would never ever upbraid கடிந்து anybody. கொள்ளவே மாட்டார். He's not going to upbraid you. நீ கேளு, You have to ask him. நீ கேளு, You எங்க gotta ask. கேளு. You got to உன் ask. சந்தோஷம் நிறைவா இருக்கும். So your happiness will be உன் in full. சந்தோஷம் நிறைவா இருக்கும். Your happiness will be in full. ஒரு முறை Once. நல்ல ஒரு ஆவிக்குரிய ஜெபிக்கிற ஒரு சகோதரி A lady full of prayer. சுகவீனப்பட்டாங்க. She fell very ill. அவர்கள் 2 பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக அவர்கள் டாக்டர்கிட்ட போனாங்க. Husband, wife, they went up for a checkup to the doctor. அவங்களுக்கு வயிற்று வலி தாங்க உட்கார முடியல அவங்களால. She was unable to bear the pain in her நிறைய stomach. பேர் உட்கார்ந்துருக்காங்க. Many were seated. அவங்க ரொம்ப சத்தம் போடுறாங்க, என்னால் தாங்க முடியல, வயிற்று வலி தாங்கவே So முடியல. she's just shouting in அங்க pain. கியூ நிக்குது, டாக்டர் கியூ நிக்குது, So there's a queue. முன்னால for- அப்பாயின்மெண்ட் இருக்கு. So you've got to நான் நினைக்கிறேன் fix an 2.5 appointment. hours 3.5 hours அவங்க என்னமோ ஆகும்னு சொல்லிட்டாங்க. So 2.5 or 3 hours. இவங்க டர்ன் வரணுமானா 3.5 மணி நேரம் வரணும். So after 3.5 hours, இவங்களுக்கு வேதனை தாங்க முடியல, she was not able to bear the pain. வயித்தை பிடிச்சிட்டு புரள்றாங்க. So she's holding her stomach and rolling in pain. அப்போ சொன்னாங்க 3.5 மணி நேரம் காத்திருக்கணும். சரி என்ன பண்ற டாக்டர் பார்க்க. So I got to wait for 3.5 hours. அவங்க வலியை வச்சுட்டு உட்கார்ந்துட்டே இருந்தாங்க. So she was seated along with the pain in her கர்த்தர் stomach. அவங்களோட பேசினாராம், The Lord spoke to மகளே her, daughter, இந்த டாக்டரை பார்க்கறதுக்கு நீ 3.5 மணி நேரம் வெயிட் பண்ணிட்டு உட்கார்ந்துருக்க. you're waiting for 3.5 hours to
see the doctor. என் பாதத்துல என்றைக்காயில் இந்த வேதனைக்காக நீ வெயிட் பண்ணிருக்கிறியான்னு கேட்டா Have you waited at my presence for this pain of yours? அந்த அம்மா வயித்தை பிடிச்சிட்டு எங்க She got a stomach. Come on, sir, let's go home. என்ன பைத்தியமா நீ The husband asked, are you mad? 2 மணி நேரம் டிராவல் பண்ணி வந்திருக்கோம். We have traveled for 2.5 hours. இன்னும் 2 மணி நேரம் டிராவல் பண்ணி போகணும். Another 2 hours. இப்ப நீ போற இல்ல வேண்டாம் நான் வீட்டுக்கு போகணும். No, I got to go. நான் வீட்டுக்கு போகணும். She said, I got to go. நீ இவ்வளவு வலிக்குன்னு சொல்ற. இல்ல என்ன வீட்டுக்கு கொண்டு போங்க. Please take me home. அவங்க கார் வந்து வீட்டு வாசலுக்கு வரும் பொழுது So when the ஒரு ஊழியக்காரன் அங்க நின்றான். The servant of God had approached them. அந்த ஊழியக்காரர் சொன்னாரு, The servant of God said, Sister, நான் வீட்ல உட்கார்ந்திருந்தேன். I was seated in my house. கர்த்தர் என்கிட்ட பேசினாரு. The Lord spoke to me. என் மக வயிற்று வலியில ரொம்ப கஷ்டப்படுறா. My daughter is suffering from நீ stomach. உடனடியா போய் அவளுக்கு ஜெபம் பண்ணுன்னு சொன்னாரு. Immediately rise up, go and pray for அந்த her. அம்மா அரண்டு போயிட்டாங்க. எப்படி யார் சொன்னது? That mother was shocked. How come? கர்த்தர் சொன்னார். அவங்களை வீட்டுக்குள்ள கூட்டு வந்தார். அவர்கள் மேல கைகளை வைத்து 5 நிமிஷத்திலே அவர்கள் சுகமானார். He laid his hand on her. Within 5 minutes she was cured. 5 நிமிஷம் விடுதலை பெற்றார். Within 5 minutes she was cured. உடனே தன்னை ஊழியத்துக்கு அர்ப்பணித்து ஊழியக்காரியை புறப்பட்டார். Immediately she surrendered herself to the service of God and she proceeded as நாம a ஏன் servant பெற்று of God. கொள்ளல? Why have you not நாம received? கேட்கல. We have not asked. நாம ஏன் கேட்கல? Why have you not நாம asked? விசுவாசிக்கல. We have not believed. நாம் கேவலத்துக்கு எதை கேட்டாலும் தேவன் அதை தருவார். Whatever we ask, God is able to supply. எதை கேட்டாலும் Whatever we ask, God, தேவன் கொடுக்க உண்மை உள்ளவர். God is faithful. to give. விசுவாசம் உள்ளவர்களாய் நீங்கள் எதை கேட்பீர்களோ அதை எல்லாம் பெறுவீர்கள். You who have faith, if you ask anything, அதை believe in, you will எல்லாம் receive. பெறுவீர்கள். You will receive everything. அல்லேலூயா. Hallelujah. நான் போன வாரம் கூட நான் சொன்னேன். I would say even last week. எங்க ஒரு குடிகார புருஷன் Or ஃபுல்லா ட்ரங்கர் a drunkard. The husband is a drunkard. ஆனா ஆண்டவருக்கு ராஜ பதவியை கொடுத்துட்டாரு. But God gave him a royal. 127 தேசத்துக்கு ராஜா. He was a king of 127 provinces. அவன் மனைவி போய் விண்ணப்பம் பண்ண போனா. The wife went to plead him. மனைவி சொன்ன என்ன சொன்னான் தெரியுமா? What he said? உனக்கு என்ன வேணும்? What do you need? என் ராஜ்யத்துல பாதி வேணுமானா தரேன். If you need half of my kingdom. ராஜ்யத்துல பாதி எவ்வளவு? 127 பாதி ஆக்கிக்கங்க. So 127 divided by 2. நம்முடைய இந்து தேசம் முதல் சொல்லி இருக்கு. அப்ப இந்தியா கூட அவங்க ராஜ்யத்துல இருந்திருக்கு. So even India was under his இந்தியா dominion. அத விட்டுருக்காங்க. இந்தியாவுல பாதி. Say half of India. உங்களுக்கு போதுமா? Is it enough for you? இந்தியாவுல பாதி போதுமா? Is it enough? குடிகாரன் சொல்றாங்க புல் தண்ணி. A drunkard. குடிகார புருஷன் சொல்றான் நீ என்கிட்ட கேட்டா ராஜ்யத்துல பாதி தரேன். அந்த குடிகாரனை விட என்னுடைய ஆண்டவர் மோசம் நான் நினைக்கல. அவனை விட பெட்டர். I think my God உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலேன் இயேசு பெரியவர். Jesus is bigger than the world. Hallelujah. குடிகார புருஷன் தன்னுடைய மனைவிக்கு அவன் 63 தேசத்தை கொடுத்தான்னா என்னை ரத்தம் சிந்தி மீட்ட என் ஆண்டவரா இயேசு அவனை காட்டிலும் பெரியவர். If a drunkard husband is able to supply 63 provinces, my Lord and Savior is greater than him. நான் விசுவாசிக்கிறேன். I believe. நான் நம்புகிறேன். I believe. நான் சொல்ல அருமையானவர்களே சொன்னார் கேளுங்கள். I would say, dear ones, he said, கிடைக்கிற வரைக்கும் கேளுங்கள். ask until you receive. கொடுக்கிற வரைக்கும் கேளுங்கள். Keep on asking until he supplies. நீங்கள் கேட்டால் If you ask, உங்களுடைய தேவை என்னவென்று அறிந்த தேவன் கொடுப்பார். God who knows your need is able to supply your பாருங்கள் needs. தேவைகளை அறிந்தவர் மாத்திரம் அல்ல. Not only he knows your நீங்க needs. தானியேலின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை நீங்கள் வாசிப்பீர்களானால் Daniel 9 first 2 verses. ஆ ஆ ஆ ஆ ஆ எருசலேமினுடைய பால் கடிப்புகள் நிறைவேறி தீர 70 வருஷம் ஆகும் என்று ஆண்டவர் எரேமியா வாயினாலே சொன்னார். The Lord spoke to Jeremiah that 70 years would be எரேமியா ஒரு தீர்க்க தரிசனம் சொல்றான். Jeremiah now prophesies. இஸ்ரவேல் ஜனங்களுடைய அடிமைத்தனம் தீருவதற்கு 70 வருஷம் ஆகும். 70 years for the captivity of Jerusalem to be lifted up. இப்ப வாசிக்கலாம். Now read. இப்ப கணக்கு போட்டு பார்த்தான். He made enough. 70 வருஷம் ஆயிடுச்சு. 70 years passed.
உடனே 70 வருஷம் ஆன உடனே After 70 தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம் நிறைவேறும் என்று அவன் சொல்லல. He never said that the promise of God will be fulfilled. அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கு தன்னுடைய தேவனுக்கு முன்பதாக தாழ்த்தி உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணினான். To fulfill that promise, we find him fasting before God, kneeling before God and praying to வேதம் என்ன God. சொல்லுகிறது? What about the word of God? 9:23 9:23. வேண்டிக் கொள்ள தொடங்கின பொழுது கட்டளை வெளிப்பட்டது. The moment 70 வருஷம் முடிஞ்சதுனால கட்டளை புறப்பட்டுச்சா? Not after 70 வேண்டிக் கொள்ள தொடங்கின போது கட்டளை வெளிப்பட்டுச்சா? The moment when he started praying, the commandment came forth. எப்போ? When did the commandment came? 70 வருஷம் முடிஞ்சிருச்சு. 70 years expired. போஸ்ட் அனுப்பியிருப்பா அப்படின்னு சொல்லல. Not that he said, please send it by post. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டிருந்தாலும் வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கு ஆண்டவர் ஜெபிக்கிற ஒரு மனுஷனை தேடினார். God needs a man of prayer that the promise ought to be fulfilled. இன்னைக்கு நம்ம நிறைய வாக்குத்தத்தங்களை ஆண்டவர்கிட்ட பெற்றிருக்கிறோம். We have received several promises from God. அவைகளை பைபிள்ல எழுதி வச்சிருக்கிறோம். We have written that in the ஆனால் Bible. இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்காக எத்தனை பேர் ஜெபம் பண்றோம்? How many of you are praying that the promise ought to be fulfilled? அவன் பார்க்கறான் வாக்குத்தத்தம் நிறைவேற காலம் வந்துடுச்சு. So the time has come that the promise ought to 70 be fulfilled. வருஷம் முடிஞ்சிருச்சு. 70 years passed. இனி எப்படியோ விடுதலை வந்துரும்னு சொல்லல. He never said somehow the deliverance would come. முழங்கால் படியிட்டான். He knelt, உபவாசித்தான். he fasted, ஜெபம் he பண்ணினான். prayed. வேதம் சொல்லுகிறது நீ ஜெபம் பண்ண தொடங்கின பொழுது The word of God கட்டளை வெளிப்பட்டது. says when he made நீ supplication, ஜெபம் the பண்ண commandment came. தொடங்கலன்னு சொன்னா ஜெபம் If you have கேட்கப்பட்டிருக்காது. not started praying, அந்த the வாக்குத்தத்தம் நிறைவேறி இருக்காது. promise would not have been fulfilled. உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையிலே தேவன் ஏராளம் வாக்குத்தத்தங்களை செய்திருக்கிறார். In your life, in my life, God has accomplished இந்த several promises. வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நிறைவேற வேண்டுமானால் If the promises are got to be fulfilled, ஆண்டவர் இன்னைக்கு யாரை தேடுகிறார் என்று whom கேட்டால் does the Lord see? வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கு ஜெபியுங்கள். So that the promise ought to be fulfilled, you ought to தேவன் pray. நம்ப பண்ணின வார்த்தைகள் நிறைவேறுவதற்கு ஜெபியுங்கள். So you ought to pray that the words of God are got to be தேவனுடைய fulfilled. நாமத்துக்கு மகிமை Glory be உண்டாவதாக. to the name of God. நீங்கள் எசேக்கியேல் 36 அதிகாரம் 36 37 வசனங்களை நீங்கள் வாசிப்பீர்களானால் Ezekiel 36 verses 36. இஸ்ரவேலுக்கு அனுக்கிரகம் செய்யும்படி என்னை நோக்கி விண்ணப்பம் செய்ய கடவர்கள். So you ought to pray that Israel ought to be found in favor. கர்த்தராகிய ஆண்டவராய் நான் சொல்லுகிறேன், This is the Lord God who says, இஸ்ரவேலருக்கு அனுக்கிரகம் செய்யும்படி to have favor for என்னை Israel. நோக்கி விண்ணப்பம் பண்ண கடவர்கள். You got to pray unto me. மந்தை பெருகிறது போல மனிதரை பெருக பண்ணுவேன். Even as a flock increaseth, I will increase them. நீங்க வீட்டில் வாசித்து பாருங்க, பாழாய் கிடந்த இடங்கள் எல்லாம் மனுஷ மந்தைகளாலே நிரம்பி இருக்கும். The waste city shall be filled with flocks of men. அப்ப வேதம் சொல்லுகிறது The word of God says, ஒரு பெருக்கம் ஒரு நிரம்புதல். an increase and a fullness. இந்த ரெண்டையும் செய்ய வேண்டுமானால் தேவன் அனுக்கிரகம் பண்ணணும். So it should be answered by God. தேவன் அனுக்கிரகம் பண்ணணுமானா ஆண்டவர் சொல்றார், நான் அனுக்கிரகம் பண்ணும்படி நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். You ought to pray that I ought to concede அப்ப your நான் request. தாழ்மையா சொல்லுவேன், I believe. ஜெபம் என்ன செய்யும்னு கேட்டீங்கன்னா உங்களை பெருக பண்ணும், So prayer will increase you. உங்களை நிரப்பும், Prayer will fill you up. உங்களை நிரப்பும். Prayer will fill you up. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of நான் God. சொல்ல அருமையானவர்களே, I would say, dear ones, உண்மையாக தேவனுடைய சமூகத்திலே ஜெபிக்கிற ஒரு மனிதனுடைய வாழ்க்கை இருந்த வண்ணமாய் இருக்கவே முடியாது. the life of a man who prays in the presence of God will never remain stagnant. ஆண்டவர் சொன்னார், The Lord said, ஏசாயா 54 அதிகாரம், Isaiah 54, ஏசாயா 54 1 2 வாசிங்க. ஆ ஆ ஆ ஆ ஆ நல்லா கவனிங்க. உன் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு, உன் வாசஸ்தலங்களின் திரைகள் விரிவாகட்டும். யாரு? enlarge the place of the tent, let them stretch forth the curtains of the habitation. ஆண்டவர் சொல்றாரு, The Lord says, உன் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு, enlarge the place of thy tent,
உன்னுடைய வாசஸ்தலங்களின் திரைகள் விரிவாகட்டும். Let them stretch forth the curtains of thine habitation. சொல்லியிருக்கு என்னவா? யாரு? Spare not. தடை செய்யறது யாரு? Who's sparing? சாத்தான் இல்ல. It's not Satan. சாத்தான் இல்ல. It's not நீ Satan. செய்யாத. You உன் should. கூடாரத்தை விசாலமாக்கு, உன் கூடாரத்தை விரிவாக்கு You got to enlarge அப்படின்னு the சொல்லிட்டு தடை செய்யாதே. Do not be an obstacle. தடை யாருன்னு கேட்டீங்கன்னா So who's the obstacle? சாத்தான் இல்ல. It's not Satan. நான் தான் தடை. So I am the obstacle. நான் தான் தடை. I am the obstacle. தேவன் என்ன சொன்னார்? நான் பெருக பண்ணணுமானா, நான் உனக்கு அனுக்கிரகம் செய்யணுமானா, If I got என்ன to செய்ய answer என்று your prayers, கேட்டால் நீ ஜெபம் பண்ணு. you have got to pray. நீ ஜெபம் பண்ண ஜெபம் பண்ண ஜெபம் பண்ண. So even as நான் you உன்னை pray, அந்தரங்கத்துல பார்க்க பார்க்க even as I see in வெளியரங்கத்துல secret, விஸ்தாரமாகிட்டே இருக்கும். so externally you would increase. விரிவாகிட்டே You would இருக்கும். increase externally. நான் சொல்றேன் அருமையானவர்களே, I would say, dear ones, கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நம்முடைய ஊழியங்கள் இன்னைக்கு விஸ்தாரமாகணும். so the ministry of the children உங்களுடைய of God has வீடு got, விஸ்தாரமாகணும். your house has got தேவனுடைய increased. நாமத்துக்கு மகிமை Glory be to உண்டாவதாக. the name of God. என்னை ஏதாவது சர்ச்சுக்கு டெடிகேட் பண்ண சொல்வாங்கன்னா, So if they call me சில for the வீடுகளை dedication கூட டெடிகேட் பண்ணும்போது So when I go நான் for the முதலாவது dedication வீட்டை office, பார்க்கறது இல்லை. எப்பவுமே நான் அங்கே சொல்லி வீட்டை பார்க்கறது. வீடு பிரதிஷ்டை பண்ண கூப்பிடுவாங்க, so they call me for the dedication கோயில் house. பிரதிஷ்டை பண்ண கூப்பிடுவாங்க. They call me for the நான் dedication. கோயிலை வீடெல்லாம் பார்க்கறது இல்லை. பக்கத்துல எவ்வளவு காலியா இருக்குன்னு தான் பார்ப்பேன். So I would never observe as to how the houses or the churches, பக்கத்துல எவ்வளவு காலியா இருக்கு, How much விரிவாக்கம் பண்றதுக்கு வசதியா இருக்கா. whether there is place to extend. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டு. ஏன் தெரியுமா? You know why? கர்த்தர் நம்மை ரட்சித்தது உண்மையானால், If it's true that God is கர்த்தர் நம்மை கடைசி வரைக்கும் விஸ்தரிச்சுக்கிட்டே தான் இருப்பார். God is able to increase us even to the last. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. Glory be to the name of அது God. தேவனுடைய திட்டம். That's the will of God. அவர் சொல்ல தடை செய்யாதே. He says, do not be an அப்ப obstacle. தடை நம்ம பக்கம் தான் இருக்கு. So obstacle is within us. நான் அனுக்கிரகம் பண்ணணுமானால் So if I got to be compassionate, நீங்க ஜெபம் பண்ணுங்க. so you have got to pray. நீங்க ஜெபம் பண்ணுங்க. You have got to pray. தேவன் விரிவாக்கறதுக்கு மாத்திரம் இல்ல, Not only God would நீங்க increase. வேதத்தை If you வாசிப்பீர்களானால் read the word of God. ஏசாயா 62 அதிகாரம் Isaiah 62, 6 7 வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா, 6 and 7. எருசலேமே உன் மதில்களின் மேல் பகல் முழுவதும் எருசலேமே உன்னுடைய மதில்கள் மேல் பகல் முழுவதும் பகல் முழுவதும் ரா ராம் முழுவதும் ஒரு காலம் ஒரு காலம் மௌனமாய் இராத ஜாமக்காரரை கட்டளையிடுகிறேன். கர்த்தரை பிரஸ்தாப பண்ணுகிறவர்களே, நீங்கள் அமெரிக்கையா இருக்கலாகாது. அவர்கள் எருசலேமை ஸ்திரப்படுத்தி எருசலேமை ஸ்திரப்படுத்தி பூமியிலே அதை பூமியிலே புகழ்ச்சியாக்குற வரைக்கும் அவரை அமர்ந்திருக்க விடாதீர்கள். அமர்ந்திருக்க விடா. ஆண்டவர் சொல்ல என்ன அமர்ந்திருக்க விடாத. The Lord says, do not give me rest. நான் ரெண்டு காரியம் செய்யணும். I got to do things. ஒண்ணு உன்னை ஸ்திரப்படுத்தணும், One, I got to establish. இன்னொன்று உன்னை புகழ்ச்சியாக்கணும். Secondly, I got to make you famous. நான் உன்னை ஸ்திரப்படுத்தி உன்னை புகழ்ச்சியாக்கணுமானா So if I got to establish you and honor you, நீ என்ன செய்யணும்? what about you? What மதில் மேல ராத்திரியும் பகலும் மௌனமாய் இராத ஜாமக்காரர்கள். So watchmen, they would never be silent in the நான் walls. சொல்வேன், ஜெபம் என்ன செய்யுது? நான் ரெண்டு வேலை செய்யுது. What about prayer? ஒன்னு ஸ்திரப்படுத்துகிறது, Establishes இன்னொன்று புகழ்ச்சியாக்குறது. Secondly, it brings about a praise. நீங்க ஸ்திரப்படணும்னு விரும்புறீங்களா? If you got to be established, ஆவிக்குரிய வாழ்க்கை ஸ்திரப்படணும்னு விரும்புறீங்களா? or whether your spiritual life has got to be established, நீங்க புகழ்ச்சியாக மாறணும்னு விரும்புறீங்களா? whether you got to be honorable, ராத்திரியும் பகலும் கர்த்தரை நோக்கி ஜெபியுங்கள். night and day, got to pray unto God. இன்னைக்கு நம்ம விசுவாசிகளுக்கு ரொம்ப சாதகமான வசனங்கள் நிறைய இருக்கு. So our believers have very comfortable சொல்வாங்க, verses. நீதிமான் 7 தரம் விழுந்தாலும், If a righteous man falls 7 times, 7 தரம் விழுந்தா எழும்பும், 8வது தரம் விழுந்தா what about the 8th time? ஆண்டவர் கரெக்டா சொல்லிட்டாரு எத்தனை தரலாம் விழலாம். How many times he can fall? 7 தரம் விழலாம். 7 8வது விழுந்தா மண்டை உடைஞ்சு போயிடும். 8th time you fall, your head would crack. இன்னைக்கு சும்மா சும்மா மாசம் விழுந்தேன் எழும்புனேன் என்றைக்கு ஸ்திரமடைய போற? When are you going to be வாழ்க்கையில steadfast? என்றைக்கு ஸ்திரமடைய போற? When are you going to be steadfast? என்றைக்கு நீ புகழ்ச்சியாக போற? When are you going to become நீ famous? ஸ்திரப்பட்டு புகழ்ச்சியாக வேண்டுமானால் Got to be established and become honorable. prayer. So prayer. ராத்திரியும் பகலும் ஜெபம் பண்ணு.
So you got to pray day and night. இயேசு அதனால சொன்னார் சோர்ந்து போகாம ஜெபம் பண்ணுங்கப்பா. Jesus said, do not faint and pray. அங்க ஒரு ஏழை விதவை இருக்கிறாள். There is a poor widow. அவள் அலட்டிக்கொண்டே இருக்கிறாள். She went on தேவனுக்கு troubling. பயப்படாத மனுஷன், A man who மனுஷனை never feared. மதிக்காத A மனுஷன், man who ஆனா never அவ respected. அலட்டிக்கிட்டே இருக்கிறான். But she went on troubling. ஆண்டவர் சொல்றார் உட்கார விடாதீங்க, The Lord said, do not allow me to take உட்கார rest. விடாதீங்க. Do not allow me to take rest. நீங்க எல்லாம் பிள்ளை பெத்தவங்க தான். You have given birth to children. பிள்ளைங்க நம்மள்ட்ட காரியங்களை கேட்கற தெரியும்ல உங்களுக்கு. You know what our children ask. ஸ்கூல்ல நம்ம நாளைக்கு டூர் போறதுக்கு ஒரு 1000 ரூபாய் டீச்சர் வாங்கி சொல்லிருப்பாங்க. So the teacher would have asked for 1000 rupees that you may go for a tour. இவன் 1000 ரூபாய் எங்க போவா? Where would this chap go மம்மி for? நாளைக்கு டூருக்கு 1000 ரூபாய் வாங்கிட்டு சொன்னாங்க. Mummy, they have asked 1000 rupees for the tour tomorrow. எங்கடா போறதுன்னு 1000 ரூபாய்க்கு? Where should I go, my son, for this 1000 rupees? உங்களை விட்டுருவாங்க. ஐயோ அம்மா Would he சொல்லிட்டாங்க. spare you? எங்கடா போறதுன்னு சொல்லிட்டாங்க. அம்மாட்ட இல்லப்பா. Mother's not having that. விட்டுருவானா? உன்னை எங்கேயும் ஆசைய விட மாட்டான். கிச்சனுக்கு போனா மம்மி நாளைக்கு 1000 ரூபாய். He will not allow you to take rest. Tomorrow you have to give me 1000. தூங்க போற மம்மி 1000 ரூபாய் டீச்சர் வாங்கிட்டு. So even when you go to sleep, he says, Teacher, Mother, I need 1000. நீ 1000 ரூபாய் பிச்சை எடுத்து கொடுக்கறியோ, நீ திருடி கொடுக்கறியோ, நீ என்ன பண்ணி கொடுக்கறியோ, நீ கொடுக்கிற வரைக்கும் நீ செத்த. Whether you beg for 1000 or you steal for 1000, up to the time you give him 1000, you're dead. டேய் நாளைக்கு தரேன்டா டீச்சர் என்ன சொல்றா? Son, tomorrow I'll supply you. போட்டு போடா. Just dress up and go. வாசல்ல மறியல் நடத்திடுவா. உள்ள உட்கார்ந்து போறடா. ஐயோ ஐயோ. So he would not go to school. He would remove his uniform and start crying for the amount. மானத்தை வாங்கிடுவாயா? He will just. வாங்காம போவான். So would he just go like that? ஐயோ எங்க அம்மாட்ட இல்லையே. My mother is not. Would he go? அதான் சொன்னார் இயேசு. That is what Jesus said. பிள்ளை மாறிட்டீங்கன்னா பரலோகத்துக்கு போயிடலாம். Even if you become as little children, you would surely go to heaven. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும். Glory be to the name of God. நான் சொல்ல பிள்ளையினுடைய பெரிய குணம் என்ன தெரியுமா? What about the great character of a child? மோசே பிறந்தானா? Moses was ரொம்ப born. அழகா இருந்தானா? He was very handsome. அம்மா பொத்தி 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 மறைச்சிடலாம்னு நினைச்சா. The mother thought of hiding him and covering எவ்வளவு him. நாள் மறைக்க முடிஞ்சது? How long? 3 மாசங்க. 3 months. இவன் 3 மாசம் ராத்திரி போல வீ 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 கத்து. This boy started crying. வாய மூடி மூணா மறைக்க முடிஞ்சது. How much? உள்ள பிறந்தா என்ன செய்யும்? If a child is born, ஆளுங்க இன்னைக்கு நிறைய பிறந்துச்சுங்க. Many நிறைய புள்ள பிறந்துகிட்டே இருக்கு. Many இன்னைக்கு 13, நாளைக்கு 13, வருஷத்துக்கு 360, 460. ஞானஸ்நானம் முக்கிய விட்டா ஒண்ணும் ஆள மாட்டாங்க. எல்லாம் so every day we find, we read about the childbirth. இன்னைக்கு சபை என்ன சொல்லுது தெரியுமா? What about எங்க the சபையில 1000 பேர் ஞானஸ்நானம் எடுத்தார்கள். 1000 எங்க சபையில 2000 பேர் எடுத்தாங்க. 2000 எல்லாம் நர்ஸ் வச்சு அடிச்சு. So this is what goes இந்த on. மாதிரி புள்ள பத்தி என்னங்க புள்ள பத்தி? ஒண்ணு பெத்தாலும் உருப்படியா பெறணும். So even if it is 1 or 2, they should be correct. என்ன பிள்ளையா? What child? ஒளிச்சு வைக்க முடியலையா? You cannot hide. அழுதுகிட்டே இருக்கிறான். வீல் கத்திக்கிட்டே இருக்கான். So it went இன்னைக்கு on. சபைக்கு யார் தேவை தெரியுமா? You know what? 10 லட்சம் ரூபாய் காணி கொடுக்கறவங்க இந்த மாதிரி அழுற ஆளுங்க தேவைங்க. So 10 lakhs of rupees is இந்த not. மாதிரி சபையில அழுற புள்ள பிறந்தா சபையை மறைச்சு வைக்கவே முடியாது. அது தன்னால வெளியே போயிடும். If such a child is born in the church, you cannot hide the church. Automatically the name of the church will go abroad. பாவி அழுதே அரண்மனைக்கு போயிட்டாங்க. He went on crying and went to the palace. எத்தனை எக்ஸாம்ஸ் எழுதாலும் அட்டை படிச்சுட்டே இருக்கான். நீ அரண்மனைக்கு போன அழியா? When your son cries, the chocolates would not suffice him. You want promotion? Yes, promotion is needed. அழ படிச்சுக்கயா அழுதுட்டே இருந்தா. So he went on crying. நேரா சென்ட்ரல் கவர்மெண்ட் போயிடலாயா? Straight away he was taken to the palace. ராஜாரன் மேல உட்கார்ந்துடலாம். He went on to the royal palace and he got seated இன்னைக்கு there. ஏன் எத்தனை அப்ளிகேஷன் போட்டாலும் வேலை கிடைக்க மாட்டேங்குது? So why you are not able to receive job even though you send பக்கம் some? பக்கமா எழுதுறோம் பட்டம் படிச்சு வச்சிருக்கோம் என்னெல்லாம் படிச்சிருக்கோம். கண்ணீர் இல்லையா அதுல? அழுது பாரியா போயிடலாம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு. You go on writing about titles. It's of no use. Just cry unto God. He is able to. நேரா ப்ரமோஷன் யாரெல்லாம் வேணும்னு சொல்றீங்களோ All those இன்னைக்கு who- டிசைட் பண்ணுங்க. நான் இவன மாதிரி 3 மாசம் அழ போறேன். இந்த 3 பையன் 3 months. மாசம் அழுதாங்க. 3 months I am going to cry. 3
மாசத்துக்கு போயிட்டாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் So, வேலைக்கு. 3 months he went to the central government job. நீங்க 30 வருஷம் போனாலும் கிடைக்க மாட்டதே. Your believer for 30 years, would he not hear you? Weep. So you got to cry. அழுக என்ன அருமையான வேலை செஞ்சியா. So weeping does a good work. இன்னைக்கு அழுவோம். So you got to weep. இன்னைக்கு அழுவோம். You got to weep. கர்த்தரை பார்த்து அழுவோம். You got to look at the Lord and weep. என் தேவன் எனக்கு தெரியும், தேவனுக்கு தெரியும். நான் தேவனை வச்சு தான் பேசுறேன். So I keep God before me and எனக்கு 10 லட்சம் ரூபாய் கொடுக்குறங்க எனக்கு தேவையில்லை. so not. என் ஆண்டவரே பார்த்து நான் கதறிட்டு இருக்கிறேன். I cried unto my God. ஆண்டவரே எங்க சபை ஜெபிக்கிற சபையா மாறட்டும். Lord, my church has got to pray. ஜெபிக்கிற சபையா மாறட்டும். My church has got to be. ஆதி சபை ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருந்தார். The ancient church was fervent in prayer. பேதுரு சொன்னா நான் ஜெபத்திலே இருப்பேன். Peter said, I would abide in prayer. பாஸ்டர் ஜெபித்தாரு, ஜனங்கள் ஜெபித்தார்கள். So pastor prayed as well as the people prayed. எங்கேயோ எருசலேமிலே ஆரம்பித்த ஒரு சின்ன சபை small உலகமெல்லாம் போனதனுடைய காரணம் என்ன? The reason that is spread throughout the world. பாஸ்டரும் சபையாரும் ஜெபித்தார்கள். Pastor and the gathering, they are உங்கள் simply மேல praying. என் மேல் ஒரு ஆவி இறங்க வேண்டும். A spirit has got to descend on us. ஆசீர்வாதத்துக்கு அடிக்கல் எங்கே தெரியுமா? What about the foundation of your blessing? உங்கள் ஆசீர்வாதத்துக்கு அடிக்கல் உங்களுடைய கண்ணீரே. The foundation of your blessing is your very உங்களுடைய tears. கண்ணீர் இல்லாமல் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட போறது இல்லை. Without tears you cannot be blessed. ஆவியானவர் சொல்லுகிறார். The spirit of God உன்னை says. விருத்திக்க பண்ணணுமா? So whether I got to increase you, உன்னை மேல ஆக்கணுமா? whether I got to exalt you, உன்னை ஸ்திரப்படுத்தணுமா? whether I got to plant you, நான் உன்னை அந்தரங்கத்துல பார்க்கணும். I want to watch you and see. நான் உன்னை எங்க பார்க்க விரும்புறேன்னு சொன்னா Where does he want உன்னை to see? ஆலயத்துல பார்க்க விரும்பல. Not in the church of God. பட் அந்தரங்கத்துல உன் தனிமையில நான் காண I விரும்புறேன். want to see you in secret when you are alone. இன்னைக்கு தீர்மானிங்க. Today decide. இன்னைக்கு தீர்மானிங்க. Today make a decision. ஆண்டவரே அந்தரங்க ஜெபத்தை நான் ஜாஸ்தி ஆக்குவேன். Lord, increase my prayer and secret. தேவனுடைய சமூகத்துல நான் விழுந்து கிடப்பேன் ஆண்டவரே. Lord, I'll fall in thy presence. வாலிபர்களே தீர்மானியுங்கள். Young people decide. கன்னியர்களே தீர்மானியுங்கள். Young girls decide. குறைவிலே வாழுகிறவர்களை தீர்மானியுங்கள். So those who lack make a decision. இன்றையோடு என் குறைவுகள் எல்லாம் நிவர்த்தி ஆகட்டும். From this day, all my நான் தேவ shortcomings will சமூகத்துல go. விழுந்து கிடப்பேன். So I'll fall in the presence தேவ of God. சமூகத்துல விழுந்து I'll கிடப்பேன். fall in the presence of God. எல்லார் கர்த்தரை நோக்கி பாருங்கள். Let's all look unto the எல்லார் Lord. கண்களை மூடி கர்த்தரை நோக்கி So பாருங்கள். let's lift up our eyes and look இன்றைக்கு unto தேவன் God. ஒரு ஜெப ஆவியை சபையிலே ஊற்றட்டும். Today you need a spirit of prayer. வாலிபர் மேல் ஜெப ஆவியை ஊற்றட்டும். Young men, you need a spirit of prayer. கிருபையின் ஆவியை விண்ணப்பத்தின் ஆவியை ஊற்றுவேன் என்று A சொன்னார். prayer of intercession is saying கிருபையின் ஆவியை விண்ணப்பத்தின் ஆவியை ஊற்றுவேன் என்று spirit சொன்னார். of grace and spirit of இந்த intercession. காலை ஆறால தேவன் ஒரு ஆவியை ஊற்றட்டும். This morning God has got to supply you தேவன் a ஒரு ஆவியை prayer and ஊற்றட்டும். spirit. The spirit of prayer. வாலிபர் மேல் இறங்கட்டும். Let the spirit descend. கன்னியர் மேல் இறங்கட்டும். Let it descend on God. ஆவியானவரே எங்களை ஜெப வீரர்களாய் மாற்றும். Holy Spirit, ஜெப make us வீரர்களாய் prayer மாற்றும் warriors. ஆண்டவரே. Make us prayer warriors. ஜெபிக்கிறவர்களாய் மாற்றும். Make us a man of எங்கள் prayer. மேல் ஒரு ஜெப ஆவி இறங்கட்டும். Lord, let the spirit of இந்த prayer ஆவடி descend. சபை ஒரு ஜெபிக்கிற ஜெப மாறட்டும். So let the spirit of prayer descend on the Every house over வீடும். ஜெப வீடுகளாய் மாறட்டும். Let it become a house ஜெப of prayer. கபபல தல ஷம்பல தியாரா தலாரி உரபபல தல ஷம்பலாரியா ஜெப வீடுகளாய் மாறட்டும். Let it be the ஜெப house of prayer. வீடுகளாய் மாறட்டும். Let the anointing ஊற்றும் ஆண்டவரே. pour the ஊற்றும் ஆண்டவரே. Pour the anointing. ஊற்றும் ஆண்டவரே. Pour the anointing. ஊற்றும் ஆண்டவரே. Lord, pour the ஊற்றும் ஆண்டவரே. Pour the anointing. ஊற்றும் ஆண்டவரே. Oh, Rabala Kasharabara. ஓ ரபா ஷபபபதல பரதல ஓ ரபா ஷபபபதல பரதல எல்லா நிர்விசாரத்தின் ஆவிகள், எல்லா தூக்க மயக்கத்தின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் விலகுவதாக. Let it all விலகுவதாக. Let it be removed. எல்லா சந்தேகத்தின் ஆவிகள், Let this அவிசுவாசத்தின் ஆவிகள் Spirit of இயேசுவின் நாமத்தில், In the name of இயேசுவின் நாமத்தில் In the name of சபை விட்டு விலகுவதாக. Let it depart. வீட்டை விட்டு விலகுவதாக. Let it depart from the house. ஓ ரபா ஷபபபபதல ஓ ரபா ஷபபபதல பர ஓ ரபபபல தல கபபல தல அபல தல ரியந்தல ஷபௌரியா எல்லா முறுமுறுப்பின் ஆவிகள், எல்லா தூக்க மயக்கத்தின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் In the நாமத்தில். name of Jesus. Hallelujah. முதலாவது First, நம்முடைய குறைவு நிவர்த்தியாக வேண்டுமானால் so if you have got to remove all our ஆண்டவர் சொன்னார் கேளுங்கள், ask. கேளுங்கள். Ask. இரண்டாவதாக ஒரு குறைவை நிவர்த்தியாக ஆண்டவர் சொல்லுகிறார். To remove the shortcut. வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம்
தயவு செய்து 4வது வசனத்தை வாசியுங்கள். ஆனாலும் நீ ஆதியிலே கொண்டிருந்த அன்பை ஆதியிலே கொண்டிருந்த அன்பை நீ விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறைவுண்டு. உன் பேரிலே ஒரு குறை இருக்கு. Nevertheless, I have somewhat against thee because thou எபேசு left the சபையை first love. பற்றி ஆண்டவருக்கு ஒரு குறை இருக்கு. So Lord has எபேசு சபை ஒரு அன்புள்ள சபை, the church of Ephesus ஒரு is a loving ஊழியம் செய்கிற ஒரு சபை. church. The church that does ஆனா serves அந்த God. சபையை குறித்து ஆண்டவர் உள்ளத்துல நான் ஒரு குறை உன் பேர்ல இருக்கு. என்ன He says, குறைன்னா I நீ have somewhat ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டுட்ட. You have left your first love. இதுக்கு என்ன செய்யணும்னு கேட்டா What ought to be done? ஐந்தாம் வசனம் சொல்லுகிறது, Verse 5. ஆகையால் நீ நீ இன்ன இன்ன நிலைமையில் இருந்து விழுந்தாய் என்று நினைத்து மனம் திரும்பி மனம் திரும்பு. Remember therefore from whence thou art ஆதியிலே செய்த கிரியைகளை செய். fallen. Do the first works. நீ அப்படி செய்யாட்டா If you do not do நான் so, விளக்கு தண்டை எடுத்துருவேன். I will remove your candles. அப்ப ஆண்டவர் அங்க சொல்லுகிறார், The Lord says, இங்க ஜெபம் பண்ண சொல்லல, not that you ought to இந்த pray. சபையை பார்த்து மனம் திரும்புன்னு சொன்னார். He said, repent. இது ரட்சிக்கப்படாத சபை இல்ல. It's not an unsaved church. அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசு நிருபங்களை வாசி ஆழமான அனுபவத்தை பெற்ற ஒரு சபை. A church that has deep experience in the Lord. வெரி டீப் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஒரு சபை உண்டானால் The church of Ephesus has a deep சபைக்கு experience. ஆண்டவர் எழுதினாரு, The Lord wrote to the church, ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டுட்ட, you left thy first love. இன்ன நிலைமையிலிருந்து நீ விழுந்தாய் என்று நினைத்துக்கொள். Remember therefore from whence thou art fallen. அப்போ இது ஒரு பெரிய நிலையில இருந்திருக்கு. So இந்த there ஆதி சபை ஒரு பெரிய நிலையில இருந்திருக்கு. the church இப்ப in the என்ன beginning செய்திருச்சுன்னு கேட்டீங்கன்னா What has it done? அந்த நிலையில இருந்து விழுந்துடுச்சு. has fallen from the first stage. இப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், The Lord says, நீ ஆதியில இருந்த நிலையை நினைச்சு அந்த நிலைக்கு நீ உன்னை திருப்பிக்க. Remember from whence thou art fallen and ask for it. நீ திரும்பி வந்துட்டியானா If you come back, நான் உன்னை தூணாக்குவேன், I will make you a pillar. நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். I will bless you. அப்போ இந்த சபை எந்த நிலையில இருந்தது What about the state of the church? பாருங்க, நாம இன்றைக்கு நாம நிலைமையை பார்க்க கூடாது. Not today's state. உதாரணமா வச்சுங்களேன், For example, யோபு பெரிய செல்வ சீமான். Job was a very rich man. ஒரு நாள் எல்லாமே அழிஞ்சு போச்சு. One day he lost everything. அவர் உட்கார்ந்து யோசித்தாரு, He sat and considered. எனக்கு முன்னால இருந்த சீர் எனக்கு இருந்தா நலமா இருக்கு. So, அன்றைக்கு என் தலையின் மேல கர்த்தருடைய பிரகாசம் இருந்துச்சு. so I had the light of the Lord on my head. அன்றைக்கு வேலைக்கார என்ன மகிமையா இருந்தேன். Servants and maid servants were glorious. இன்னைக்கு நான் ஒரு தரையில இருக்கிறேன். Today I am seated in the கீழ ground. விழுந்த மனுஷன் Man who's fallen on தான் the ground. இருந்த நிலைமையை நோக்கி பார்க்கறான். He considered how he had fallen. அதே விதமாக Likewise, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில 20 years 40 years நம்முடைய வாழ்க்கையை நாம கடத்திட்டோம். so we have spent ஆனா 20 நம்ம or 40 years. ரட்சிக்கப்பட்ட நாளிலே On the day வேதம் சொல்லுகிறது, the word of God உன் says, இள வயதிலே உனக்கு இருந்த பக்தியை நான் நினைத்திருக்கிறேன். I remember the zeal you had when you were young. இள வயதில நீ என்னை நேசிச்சாய். So when you were young, you loved me. சுருக்கமா சொன்னால் நீ ரட்சிக்கப்பட்ட பொழுது என்னை நேசிச்சாய். In short, when you were saved, you நீ loved me. அபிஷேகம் பெற்ற போது என்னை நேசித்தாய். When you were anointed, you loved me. ஆனால் இப்ப 20 வருஷம் ஆயிடுச்சு, But 20 years have passed. 30 வருஷம் ஆயிடுச்சு, 30 years have நீ passed. அதுபோல என்னை நேசிக்கிறாயா? Do you love me even as you loved me first? இன்றைக்கு நாம சொல்றோம் I love you Jesus. Today we say, I love you, Jesus. பட் ஆண்டவர் எந்த அன்பை பார்க்கறார்னா What of the இன்றைக்குள்ள அன்பு இல்ல. Not today's love. நீ எங்க போய் பார்த்தானா ஆதியிலே கொண்டு இருந்தான். You saw the love that you first had for Jesus. இன்னைக்கு நாம நிறைய பேர் என்ன சாட்சி சொல்றோம்னா, What about us? 20 வருஷத்துக்கு முன்னால அந்த ஊழியம் செய்தேன், 20 வருஷத்துக்கு முன்னால நான் அப்படி இருந்தேன், I was like that. 20 வருஷத்துக்கு முன்னால அப்படி உழைச்சேன். 20 years back I toiled. இன்றைக்கு என்ன பிரதர்? What about the state today? ஆவிக்குரிய வாழ்க்கை 20 வருஷத்துக்கு முன்னால உள்ள வாழ்க்கை இல்ல, இன்றைக்குள்ள வாழ்க்கை. Spiritual life is not 20 years back. Every day It's about the நம்முடைய life today. இன்றைக்குள்ள ஆவிக்குரிய வாழ்க்கை நிலை என்ன? What about your spiritual life today? Now. 20 வருஷத்துக்கு முன்னால நாம இருந்ததை ஆண்டவர் பார்த்து கணக்கு கொடுக்கிறது இல்ல. The Lord is not going to account for the life 20 years back. 500 மீட்டர் ஓட்டத்தை ஒருத்தன் ஆரம்பிச்சான். A man started at 500 meters race. 500 ஓட்ட ஆரம்பிக்கும் போது 400 மீட்டர் இருக்கும்போது இவன் தான் முதல் ஆளு. So up to 400 meters, he was running first.
300 மீட்டர் இருக்கும்போது இவன் தான் முதல் ஆளு. So 300 meters he was running first. 100 மீட்டர் இருக்கும்போது இவன் தாங்க ஃபர்ஸ்ட் பர்சன். So 100 meters he was the first person. ஆனா ஓட்டத்தை முடிக்கும் போது இவர் மூணாவது வந்துட்டாரு. மூணாவது உள்ள முதல்ல வந்துட்டான். So when he யாருக்கு completes the பரிசு? race, he comes third. யாருக்கு பரிசு? Who would receive the prize? 400 மீட்டர் வரைக்கும் மூச்சை பிடிச்சிட்டு ஓடினா ஐயா, அவனுக்கு கொடுத்துறியா பிரைஸ்? 400 meters he ran, give him the prize. இல்ல யார் ஓட்டத்தை முடிச்சான்? Who has completed the race? யார் ஓட்டத்தை முடிச்சான்? Who has completed the race? அதனால தான் பவுல் சொன்னாரு, That's why Paul said, நல்ல போராட்டத்தை I போராடு, fought a good fight. ஓட்டத்தை முடிச்சிட்டேன். I completed my race. இது முதல். To now. நான் ரட்சிக்கப்பட்ட முதல்ல இல்ல, Not up to the time என் of ஊழியத்தை ஆரம்பிச்ச நாள்ல இருந்து இல்ல, not the day I started my நான் service. ஆத்துமாக்கள் ஆதாயம் பண்ண நாள்ல இருந்து இல்ல, Not when I gained soul. today onwards, இது முதல். Today onwards. என்னோட பரிசு எப்ப கிடைக்கும்? When would I receive the prize? லாஸ்ட் ஸ்டாப். When I make the last step. நான் நிறைய இந்த ஓட்டங்களை பார்த்திருக்கிறேன். I've seen many races. அவன் பச்சிரலாம் நினைக்கும் போது அடுத்தவங்க ஒரு காலம் When he feels he has won, the next person has exceeded him. ஒரு ஸ்டெப் 1 மினிட் Just one step and 1 minute. பாஸ் போயிடுச்சு. He has lost. ஆவிக்குரிய வாழ்க்கையில கடந்த காலத்தை வச்சு மேன பாராட்டாதீங்க. Do not boast yourself about the past. இன்றைக்கு உன்னுடைய ஜெபம் என்ன? இன்றைக்கு உன்னுடைய வாசிப்பு என்ன? What about your state today? இன்றைக்கு உன்னுடைய ஊழியம் என்ன? What about இன்றைக்கு உள்ள your ஆவிக்குரிய நிலை என்ன? What about your spiritual state today? ஆண்டவர் சொன்னார், ஆதி நிலையில நீ எவ்வளவு அன்பா இருந்தப்பா. The Lord said, consider the first state. இந்த அன்பை கண்டுபிடிக்கிறதுக்கு வழி என்ன? How are we to find that? கர்த்தர் ரெண்டு நீங்க தெர்மாமீட்டர் வச்சு காண்பிக்கலாம், நம்ம அன்பு குறைஞ்சிருக்கா இல்லையான்னு. So whether the love has decreased or not, நான் சொல்ல முடிக்கிறேன். in short I tell ஃபர்ஸ்ட் ஆண்டவர் வந்து பேதுருவிட்ட ஒரு நாள் வந்து 21ஆம் அதிகாரம், யோவான் சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் John 21. 15ஆம் வசனத்துல இவர்கள் எல்லாரிலும் என்னிலே அன்பு கூறுகிறாயான்னு கேட்டார். you love me above all these people? இவர்கள் எல்லாரையும் காட்டிலும் அன்பு கூறுறாயா? You love me more above all these people? ஏன் அந்த 11 பேர் நின்னாங்கல்ல, There were 11 people. அவங்கள ஏன் கேட்கல? Why the Lord has ஏன் not இந்த asked? ஆளை மாத்திரம் கேட்டார்? Why is he asking him alone? நல்லா கவனிங்க. இந்த கேள்வி கேட்ட நேரமும் The time when இவரை he asked- ஊழியத்துக்கு அழைச்ச நேரமும் ஒரே இடம். The time he asked this question, the time he stepped forth, 3.5 வருஷத்துக்கு முன்னால 3.5 years back, இயேசு ஒரு கடற்கரைக்கு வந்தார். Jesus came to the seashore. அங்க பேதுரு என்ன பண்ணிட்டு இருக்கிறார்னா, What about Peter? ராத்திரி எல்லாம் பிரயாசப்பட்டு Day and night was ஒரு trying. மீன் கிடைக்காதனால He was not able to catch a single fish. வலையை அலசி கொண்டிருந்தார். He was washing the net. பெருமையான கண்டுபிடிச்சார். He saw that he was barren. இயேசுநாதர் ஒன்றும் சொல்லலை, பேதுரு இந்த படகை கொஞ்சம் அப்படி தள்ளி போடுப்பா, நான் கொஞ்சம் So he பிரசங்கம் asked Peter to spread the net தள்ளி for the போட்டான். இயேசுநாதர் பிரசங்கம் பண்ணார், நிறைய பேர் கேட்டாங்க. Jesus preached and many heard. பேதுரும் கேட்டுக்கிட்டு இருக்கிறார். Peter also heard the message. பேதுருட்ட சொன்னாரு, He told Peter, பேதுரு இந்த படகை ஆழத்துல தள்ளிட்டு போய் Take உங்க the boat வலைகளை deep. போடுங்க. take the boat deep and then spread the அவன் net. வலைகளை போடுங்கன்னா வலையை தான் போட்டான். He just spread the net even ஆனா as was. 2 படவு நிரம்பத்தக்கதாக மீன் கிடைச்சது. Fishes, 2 boats full. அவன் என்ன சொல்லிட்டு போனான்னு தெரியுமா? What did he say? ஐயரே, Sir. ராத்திரியெல்லாம் நான் பிரயாசப்பட்டேன், Night, throughout night we toiled. ஒரு மீன் கூட கிடைக்கல. Not a single fish. நீங்க வீட்டுல போய் லூக்கா 5ஆம் அதிகாரத்தை வாசித்துக் கொள்ளும். Go home, read Luke 5. ஒரு மீன் கிடைக்கல. Not a single catch. ஆனா நம்முடைய வார்த்தையின்படி நான் போடுறேன். But I நம்முடைய throw the net even according to 2 the word. படகு மீன் பிடிச்சிட்டான். So he was able to. பயங்கர பிரமிப்பாயிட்டான். So he was ஏன்னா taken இவன் aback. He மீன் was பிடி, amazed. இவனோட தொழிலே மீன் பிடிக்கிறது. He is a fisherman by ஆனா அவர் வந்து போதகர். profession. But அவருக்கு வந்து மீன் பிடிக்க தெரியாது. he never knew how to catch. ஆனா அவர் வந்து அந்த போட சொன்னே போட்டான். He asked him to. பிரமிச்சு போயிட்டான். So he was amazed. ஏசு சொன்னாரு, Jesus said, நான் உன்னை மீன் பிடிக்கிறதுக்கு இல்லப்பா, I have not called you to நான் catch உன்னை fish. மனுஷரை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன். I want to make you fishermen of. உடனே என்ன பண்ணாரு தெரியுமா? எல்லாவற்றையும் விட்டுட்டு போயிட்டாரு. Immediately he left everything and followed Jesus. பேதுரு, what is your calling? Peter, உன்னுடைய அழைப்பு என்ன? மனுஷனை பிடிக்கிறவன். to catch men. 3.5 வருஷம் போயிடுச்சு. 3.5 years passed. இயேசு நிறைய பாடங்களை படிச்சு கொடுத்துட்டாரு. Jesus taught them several lessons. 3.5 வருஷம் பொறுத்து After 3.5 years, அடுத்த கடற்கரையில ஆண்டவர் அவனை சந்திக்கிறார். so he meets எந்த Peter the நிலைமை same. தெரியுமா? இதே விதமா ராத்திரி எல்லாம் பிரயாசப்பட்டு ஒரு மீன் கிடைக்கல.
throughout night he toiled, he was not able to get a single catch. 3 வருஷத்துக்கு முன்னால எப்படி ராத்திரி எல்லாம் பாடுபட்டு ஒரு மீன் கிடைக்கலையோ அதே விதமா தேவ சந்தர்ப்பத்தை கொண்டு வந்தாரு. ராத்திரி எல்லாம் பிரயாசப்பட்டு மீன் கிடைக்கல. God brought about the same circumstances in his life. Throughout night he toiled, he was not able to get a single fish. ஆண்டவர் ஆழத்துக்கு போன்னு சொல்லல. Lord never asked him. வலது பக்கத்திலேயே மீன் இருக்கப்பா. So on the right side is the fish. 153 பெரிய மீன்களை அவன் பிடிச்சான். 153. பயங்கர பிரமிப்பாயிட்டான். He was just shocked. ஆண்டவர் சாப்பாடு கொடுத்தாரு. The Lord made him eat. கொடுத்துட்டு கேட்டாரு, He asked him, என்னில அன்பா இருக்கிறியாப்பா? lovest thou me more than these? என்னில அன்பா இருக்கிறாயா? Lovest thou me? ஏன் கேட்டாரு? Peter said, பேதுரு Peter, 3.5 வருஷத்துக்கு முன்னால 3.5 years back. நான் உங்ககிட்ட சொன்னேன். Did I tell you? நான் உங்ககிட்ட சொன்னேன். Did I tell you? படக விடுன்னு சொன்னேன். Did I ask you to spread the net? மீனை விடுன்னு சொன்னேன். Did I ask you to catch உங்க the அப்பா விடுன்னு சொன்னேன். fish? Did I ask you to leave? உங்க அம்மா விடுன்னு Did சொன்னேன். I ask you to leave your mother? நான் எதையாயிலும் விடுன்னு நான் சொன்னனா? Did I ask you to leave anything? நான் எதையுமே விடுன்னு சொல்லலப்பா. I never asked you to leave. நீயா எனக்கு கீழ்ப்படிஞ்ச. You of your own accord obeyed. நீயா என்ன நேசிச்ச. You loved me. நீயா படக விட்ட. You left the net. ஏன் பின்னால வந்த? You followed me. நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? என்ன ஃபாலோ பண்ண சொன்னேன். What did I tell you? Did I ask you to follow me? 3 வருஷத்துக்கு முன்னால நான் மனுஷனை பிடிக்கிறவன் ஆவேன்னு சொல்லி எந்த போட்டை நீ விட்டியோ அதே போட்டில் இப்ப உட்கார்ந்துருக்க. 3.5 years back I told you I'll make you a catcher of men. Now you're serious. ஏன் இந்த போட்ல உட்கார்ந்துருக்க? Why have you come to this அன்பு stage? இல்லப்பா. என்ன மாத்து நீ அன்பு கூர்ந்திருந்தியானா என் வார்த்தையின்படியே நீ செய்திருப்பா. You would have done according to my words. நான் சொல்லுவேன், I would say, 3 வருஷத்துக்கு முன்னால விட்ட காரியத்தை உன் வாழ்க்கையில திரும்ப எடுத்திருந்தியன்னா இன்றைக்கு வாழ்க்கை சீர்குலைக்கணும். 3.5 years நிறைய back, பேரு விட்டுட்டாங்க. many people have left their old habits. கர்த்தர் விட சொல்லல. The Lord never asked them to leave. கர்த்தருக்காக விட்டீங்க. You left it for the sake of the Lord. கர்த்தருக்காக கலத்துனீங்க. You கர்த்தருக்காக தூக்கி எறிஞ்சீங்க. You threw away for the sake of the Lord. இன்றைக்கு அவங்க இவங்க சொன்னாங்கன்னு பூட்டிக்கிட்டு இருக்கீங்க. But today, because of others' statement, you have taken எந்த it back. நிலையிலப்பா விழுந்த? What was the state when you fell? எந்த நிலைமையில நீ விழுந்த? What was the state when you நீ fell? இன்றைக்கு எப்படி இருந்த? How were you? அன்றைக்கு என் மேல அன்பினால் அத்தனை நீ வெறுத்த. Because of the love you had for அத்தனை me, நீ you தூக்கி hated. எறிஞ்ச. You threw away அது everything. வேண்டான்னு சொன்ன. You said you never நீ required. வேண்டான்னு சொன்ன காரியங்களை திரும்ப எடுத்திருந்தால் If you had taken what நீ you had எந்த rejected, நிலைமையில விழுந்த அதை நோக்கி பாரு. திரும்ப எடுத்து. consider from where you have fallen. உன் மேல குறை உண்டப்பா. So there is somewhat. உன் மேல எனக்கு குறை உண்டு. நீ அன்றைக்கு என்ன சொன்ன நீ? What did you tell me? என் அருமையானவர்களே, Dear children, நான் 47 வருஷமா இந்த பெந்தகோஸ்தே உலகத்தை நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். 47 long years I've seen the Pentecostal world. பார்த்துக்கிட்டு இருக்கேன். I am seeing the Pentecostal world. வேண்டான்னு சொன்னதெல்லாம் வேணும்னு கொஞ்சம் கொஞ்சமா வந்துகிட்டே இருக்கு. little by little, people who had rejected things, நம்முடைய வாழ்க்கையில வந்துகிட்டே இருக்கு. it's ஏன் coming தெரியுமா back in our வந்தது? life. You know why? ஏன் தெரியுமா வந்தது? தேவைக்காக இல்ல, Not because of a வசதிக்காக needs, இல்ல. not because of a comfort. நான் சொல்வேன், நம்முடைய அன்பு கொஞ்சம் குறைஞ்சு போச்சு. I tell you, our love has decreased. அன்றைக்கு அன்பு கூர்ந்த போது ஆண்டவருக்கான வெறுத்தோம். So when we loved, we அதனால தான் hated பவுல் everything சொன்னார். for the Lord. பவுல் சொன்னார், Paul said, கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாத்தையும் நஷ்டம் என்று விட்டுட்டேன். I counted everything as குப்பையாக dust for the எண்ணுகிறேன். excellency of the குப்பையாக knowledge. எண்ணுகிறேன். I counted it as rubbish. என்ன கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிக்கவே முடியாது. None can pluck me from the love of God. ஆண்டவர் உங்களோடு பேசுவாரானால், If the Lord would speak to கர்த்தர் you, உங்களோடு பேசுவாரானால், the Lord would. உங்கள் ஆதி நிலைமையை யோசிங்க, Consider இப்ப your இருக்க first நிலைமையை யோசிங்க. state. Consider the state. ஆதியிலே ஆண்டவருக்காக நான் வெறுத்தேன், விட்டேன், ஒதுக்கினேன். I rejected everything for the sake of Lord. இரண்டாவதாக Secondly, நம்முடைய ஆவிக்குரிய ஸ்டாண்டர்டை பார்க்கணும்னு சொன்னா You got to look at your கர்த்தருடைய spiritual வேதம் சொல்லுகிறது. Word of God says, கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் Galatians 4, 13ஆம் வசனத்திலிருந்து 16ஆம் வசனம் வரைக்கும் வாசித்தீங்கன்னா 13 to 14. பவுல் எழுதுகிறார், நான் முதல் விசை உங்களுக்கு உத்தரவு சொல்ல வந்தபோது நான் பலவீனத்தோடு வந்தேன். When I came to answer you first, I came with infirmity. நீங்கள் என்னை தேவதூதனை போலவும் இயேசு கிறிஸ்துவை போலவும் ஏற்றுக்கொண்டீர்கள். You took me as an angel of God and even as Jesus Christ. என்னை எப்படி ஏற்றுக்கிட்டீங்க? How did you தேவதூதனை போல ஏற்றுங்க, even as the angel of God, இயேசுவை போல ஏற்றுங்க. even as Jesus you ஆனா accepted. இன்றைக்கு நான் யாரா மாறிட்டேன்னு சொன்னா What have I நான் become? உங்களுக்கு சத்துருவா மாறிட்டேன். I become your enemy. அன்றைக்கு
உங்களுடைய கண்களை பிடுங்கி கொடுக்கணும்னா கொடுத்திருப்பீங்க. That day you were ready to pluck your eyes and give என்ன to me. அவ்வளவு நேசிச்சீங்க. So much you loved me. நீங்க என்ன நேசிச்சதுனால Because you நான் loved என்ன சொன்னேன்னு சொன்னா You know what I said? சத்தியத்தை நான் சொன்னேன், I told you the truth. வசனத்தை நான் I சொன்னேன். told you the word of God. சத்தியத்தை சொன்னதினால நான் யாரா மாறிட்டேன்னு சொன்னா Since I told you the truth, சத்துருவா மாறிட்டேன். I became your enemy. பாருங்க, பவுல் வந்து தன்னை நேசித்த ஜனங்களை பார்த்து சத்தியத்தை மூடல, பிரயோஜனமானவைகளை போதித்தான். Oh. சத்தியத்தை சொன்னதுனால Paul never நேசிச்சவங்க எல்லாம் சத்துருவா மாறிட்டாங்க. So those who loved him became his enemy because he told the word of God even as truth. அவர் மட்டும் சொல்லலங்க, Not only about தன்னுடைய him. குமாரனாகிய தீமோத்தேயை பார்த்து சொன்னார், தீமோத்தேயுவே, Looking at son சமயம் வாய்த்தாலும் சமயம் Whether time வாய்க்காட்டாலும் permits or நீ not, கண்டனம் பண்ணி you have to exhort. கடிந்து கொண்டு புத்தி சொல்லு. you have got to exhort and give them wisdom. கண்டனம் பண்ணு, கடிந்து கொள்ளு, புத்தி சொல்லு. You got to exhort them and give them your knowledge. ஏனென்றால் You know why? சத்தியத்துக்கு ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாதவர்களாய், செவி தினவு உள்ளவர்களாய், கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகிற காலம் வரும். The time has come when they would become deaf and they would hear only stories and fables. வசனங்களை வாசிக்க நேரம் இல்லை. No time to 2 go தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் முதல் 4 வசனம். காலம் என்ன வரும்னு கேட்டீங்கன்னா, சத்தியத்துக்கு விலகி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகிற காலம் வரும். The time will depart from you will depart from truth and நீ you will hear மன fables. தெளி உள்ளவனாயிரு. You should have the clarity of mind. என்ன செய், பிரசங்கம் எப்படி பண்ணு, How should you preach? கண்டனம் பண்ணு, You have to explain. கடிந்து You கொள்ளு, have to exhort. புத்தி சொல்லு. You have to give them knowledge, the truth and knowledge behind. தீமோத்தேயு கேட்டிருப்பாரு, Timothy நீ would have இப்படி பிரசங்கம் பண்ணிதாயா எல்லாரும் சத்துருவாயிட்டான். Because you preach so, they have become your enemies. சத்துருவானா என்னப்பா, Never நீ mind. சத்தியத்தை சொல்லுப்பா. You tell them the truth. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை Glory be to உண்டாகட்டும். the name of God. அப்போ அன்றைக்கு இயேசுவை நேசித்த காலத்திலே The time அவங்க when they என்ன loved பண்ணுனாங்கன்னு Jesus. You know what they கேட்டீங்கன்னா, did? சத்தியத்தை சொன்ன ஊழியக்காரனை நேசிச்சாங்க. They loved the saints of God who told the truth. கண்ணை பிடுங்கி கொடுக்கணும்னா கொடுத்தாங்க. They were prepared even to pluck their eyes and give it. நீங்க இயேசுவை நேசிக்கிறீங்க அப்படிங்கறதுக்கு அடையாளம் என்ன தெரியுமா? What's the sign that you love Jesus? கடினமான உபதேசத்தையும் கண்டிப்பையும் நான் விரும்புகிறேன். I desire sound doctrine and chastisement. சங்கீதக்காரன் சொன்னானே, நீதிமான் என்ன நல்ல குட்டட்டியா, Let the righteous smite me. நல்ல குட்டட்டு, Let him smite me. அது என் தலைக்கு எண்ணெய் மாதிரி இருக்கும். That would become an oil to my head. என்றைக்கு சத்தியம் நமக்கு கடினமா இருக்கோ, When the truth becomes hard, அன்றைக்கு நாம அன்பை விட்டுட்டோம். that day we are departed from the love அந்த of அன்பை God. விட்டுட்டோம். We are சத்தியம் loved. நமக்கு என்றைக்கு கடினமா இருக்கோ அன்றைக்கு அன்பு குறைஞ்சு When போயிடுச்சு. the truth became difficult, we love has decreased. எவ்வளவு கடினமான வார்த்தையா இருக்கட்டும், How much difficult it may be. கர்த்தருடைய வேதம் The சொல்லுகிறது, word of God says, அன்றைய கண்ணை பிடி கொடுத்திருப்பலாப்பா. that day you were prepared to give your eyes. இன்னைக்கு எந்த ஊழியக்காரர் ஜனங்கள் நேசிக்கிறாங்க? What about the servant of God? What உன்னை about? ஆசீர்வதிப்பார், உன்னை Bless me, வர்த்திக்க Lord. பண்ணுவார், He would increase you. உனக்கு கோடி கோடியாய் தருவார். He would give you in crores. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை Glory உண்டாகும். be to the name of God. ஒருவர் போன நேற்றைக்கு வந்து முந்தா நாள் என்ன மீட் பண்ணாரு. 2 days அவரை back. பார்த்த உடனே பாஸ் சொன்னாராம், நீ அடுத்த வாரத்திலே லேண்ட் ரோவர் கார்ல சர்ச்சுக்கு வருவாய். So next week you'll come with a Land Rover car. என்ன இந்த மாதிரி சொல்ற ஆளுங்க நிறைய வராங்க பாஸ்டர் எங்க நாட்டுக்கு. Pastor, such people, many such people come to our land. இந்த மாதிரி சொன்னா பாஸ்டருக்கு தீர்க்க தரிசன வாரா இருக்குதுங்க. They say pastor has a gift of prophecy. பாஸ்டருக்கு என்ன இருக்கான்? What is pastor? தீர்க்க தரிசன வரம். என்ன வரம்? What's a gift? நீ இன்னைக்கு சைக்கிள்ல வந்த, நாளைக்கு எந்த கார்ல You வருவ? come by cycle today. லேண்ட் ரோவர் கார்ல. You would come by Land Rover. ஆண்டவரே ஸ்தோத்திரம். Lord, இந்த நினைப்பிலேயே அடுத்த வாரம் செத்துருவானோ இருப்பானோ தெரியாது. not know whether he would survive next week or ஐயோ, not. என்னையா தீர்க்க தரிசனம்? Look at the நீ prophetic லேண்ட் utterance. ரோவர் கார்ல என்னையா, நீ தனியா நீ போய் ஏர் இந்தியா விமானத்தையே வாங்கய்யா, நான் சந்தோஷப்படுறேன். Not Land Rover car. You go and buy an aircraft. ஏன் லேண்ட் ரோவர் கார் வாங்குறதா தீர்க்க தரிசனம்? Whether prophecy is meant for Land Rover car. நீ பரலோகம் போறதா தீர்க்க தரிசனம்? So prophecy is for you to go to heaven. லேண்ட் ரோவர் கார் வாங்கி எங்கயா இடிச்சிட்டு சாவாம. He would go and crash the car elsewhere. Brother, சும்மா இந்த மாதிரி கண்ணீரை துடைப்பார், வெந்நீரை தருவார், இதெல்லாம் கேட்காதீங்க பிரதர்.
Do not hear சும்மா தீர்க்கதரிசி ஏமாந்து அப்படிலாம் சொல்ல விரும்பல பிரதர். So I don't ஐயோ desire. பிரதர் அந்த மாதிரி நான் இந்த ஒருத்தர் ஒரு பெரிய சபையில பிரசங்கம் பண்ணேன். I ஒரு went பெரிய and சபையில பிரசங்கம் I பண்ணேன். went and preached in a big church. முடிச்ச உடனே ஒருத்தர் ஓடி வந்தாரு. One person came எங்க and பாஸ்டர் உன்னை 4 வாரம் கண்டினியூஸா அங்க பிரசங்கம் பண்ண வச்சாருன்னா My pastor- சர்ச் காலி ஆயிருந்தார். if my pastor makes you preach for 4 weeks, the church would be empty. எனக்கு என்ன சொல்றது தெரியல. I never knew what to answer. அன்னைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா கூட நான் பேசல. That அவர் day- அவ்வளவு ஆதங்கமா ஓடி வந்தாரு. 4 வாரம் எங்க சபை கண்டினியூஸா வந்த சபை காலி. That day I never spoke in a tough manner. I told him, 4 வாரம் இல்லையா 40 வருஷம் கேட்டு உட்கார்ந்திருக்கேன். there is my church who is hearing me for 40 long years. உனக்கு 4 வாரமே தாக்கு பிடிக்க முடியலன்னா Not able to bear for 4 weeks. 40 வருஷம் தாக்கு பிடிக்கறானே யார் விசுவாசி? 40 years I am able to. அவர் ஓடியே போயிட்டாரு. He simply ran off and I told him 4 that. வாரம் பிரசங்கம் பண்ணா ஓடிடுவாரா? So 4 weeks if I preach so they would run away. எப்படியா 40 வருஷம் உட்கார்ந்திருக்கீங்க? How are you seated for 40 years? நான் சொல்லுவேன் I love you. I may say now. நான் உங்களை நேசிக்கிறேன். Yes. உங்க I love you. பணத்தை இல்ல. Not your money. உங்க பணத்தை இல்ல. Not your I money. love you. நான் உன்னை நேசிக்கிறேன். I love you. நான் உன்னை எங்க பார்க்கணும் தெரியுமா? Where should- மகிமையில பார்க்கணும். I ought to உன்னை see. லேண்ட் ரோவர் காரோட பார்க்க விரும்பல நானு. Not that I ought to see you in a லேண்ட் ரோவர் காரை பார்க்க விரும்பலையா? வச்சுக்கோ. லேண்ட் ரோவர் கார் வச்சுக்க. You லேண்ட் ரோவர் காரை வச்சுட்டு நீ நாசமா போறத காட்டிலும் நீ பிச்சைக்காரனா இருந்து தேவராஜ்யம் வந்தா முதலாவது மகிழுகிற மனுஷன் நானா இருப்பேன். Instead of getting spoiled because of a Land Rover, even as a beggar, அதுதான் என் தீர்க்க தரிசனம். அதுதான் என்னோட விஷன். that is prophecy. அதுதான் என்னோட விஷன். That is my vision. நான் கண்டிச்சு பேசினதுனால எத்தனையோ குடும்பங்களை இழந்துட்டேன். I've lost several families. எத்தனையோ நண்பர்களை நான் இழந்துட்டேன். I've lost friends. I don't worry. I'm not ஒன்று worried மட்டும் about தெரியும் அவங்க ஏன் போனாங்கன்னு கேட்டா என் தவற பார்த்தல என் சத்தியத்தை பார்த்து it. போனாங்க. Not because of my mistake, because of the truth that நான் வேதத்துக்கு விரோதமா நான் பேசல. I will not சத்தியத்தை சத்தியமா சொன்னேன். I'll speak the truth as the truth. எனக்கு ஒரே ஒரு சந்தோஷங்க. One happiness. என்னுடைய பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறார்கள் என்ற சந்தோஷத்தை தவிர வேறு சந்தோஷம் எனக்கு இல்லவே இல்லை. Apart from the joy that my children are walking in truth, I have no other greater joy. என் வருமானம் 100 ரூபாயில இருந்து 1000 ரூபாயில இருந்து லட்சத்துல வந்துருச்சு. So my earnings from 100 to 1000 has gone into lakhs. So many lakhs. Several lakhs. அதை பார்த்து நான் மகளல பிரதர். அது கென்றதே இல்ல, மகிழ்றது இல்ல. I do not. I'm என்ன not மகிழ்ச்சி என்ன rejoicing. தெரியுமா? பரலோகத்துக்கு எத்தனை பேரை கொண்டு போக போறேன். My rejoicing is I'm going to take you to heaven. மத்தேயு 19ஆம் அதிகாரம் 20 21 சீக்கிரம் வாசிங்க. இந்த வாலிபன் அவரை நோக்கி, இவைகளெல்லாம் என் சிறு வயது முதல் கை கொண்டிருக்கிறேன். இது முதல் என் சிறு வயது முதல் கை கொண்டிருக்கிறேன். இன்னும் என் இடத்தில் குறைவு என்ன என்றார். எனக்கு என்ன குறைவு? அதற்கு இயேசு ஒரே ஒரு குறைவு இருக்கப்பா. நல்லா கவனிங்க. நான் சுருக்கம் முடிச்சேன். shortcoming. ஒரு வாலிபன் இயேசுகிட்ட வரான். A young man comes to Jesus. ஆண்டவரே, Lord. நித்திய ஜீவனை சுதந்தரிக்க நான் என்ன செய்ய வேண்டும்? What am I to do to inherit eternal life? அப்பா ஒண்ணு தெரிஞ்சது. இது என்ன இல்ல? What is this? அவனுக்கு ஜீவன் இருக்குதானே பேசினான். He has life, that's why he spoke. ஆனா அது என்ன ஜீவன் இல்ல? What sort of நித்திய life? ஜீவன் இல்ல. He never had eternal life. நித்திய ஜீவன் ஒன்று இருக்கு. There is one eternal life. அவன் பெரிய ஐஸ்வர்யவான். He's a very rich man. அவன் வந்து ஆண்டவர்ட்ட கேக்குறான், He's asking God. நித்திய ஜீவனை சுதந்தரிக்க நான் என்ன செய்யணும்? What am I to do to inherit eternal life? ஏசு சொன்னாரு, Jesus said, முதலாவது உனக்குள்ள எல்லாத்தையும் வித்து first go and sell all that thou hast. தரித்திரருக்கு கொடு. Sell all that thou hast and give it அப்ப to the poor. பரலோகத்துல உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும். Thou shalt have treasure in heaven. நீ என்னை பின்பற்றி வா. Come and follow me. நல்லா கவனிங்க. பாயிண்ட் மட்டும் நான் சொல்றேன். ஆண்டவர் ஏன் அவங்ககிட்ட சொத்தை வித்து ஆஸ்தியை வித்து ஏழைக்கு கொடுத்துட்டு வான்னு சொன்னார்? Why did Jesus trust him to sell all he has and give it to the poor? நல்லா கவனிங்க. Observe me. நாம வந்து ஒரு சம்பாதிக்கிற வயது அப்படின்னு வர்றது ஒரு above 20 I think about 20 20. வயசுக்கு மேல நம்ம சம்பாதிக்க ஆரம்பிச்சோம். About 20 we start earning. நீங்க எவ்வளவு சம்பாதிக்க போறீங்க? மிஞ்சி போனா 58 வயசுல கோலை கையில கொடுத்து வீட்டுக்கு அனுப்பிடுவான். At the age of 58. இல்லனா 60.
or maximum 20 வயசுல இருந்து 60 வயசு சம்பாதிக்கிறோம். from 20 to 60 சரி, years. ஒரு பிசினஸ் மேன் 70 வயசோ 80 வயசோ For the pastor, there's no retirement. வீடு வாங்கியாச்சு, கார் வாங்கியாச்சு, பங்களா வாங்கியாச்சு, நிலம் வாங்கியாச்சு, ஆஸ்தி வாங்கியாச்சு, எல்லாம் வாங்கியாச்சுங்க. Yes, but just 50 everything. 60 வருஷத்துல சேர்க்க வேண்டியதெல்லாம் சேர்த்தாச்சு. 60, 70 years, he has gathered what he ought to gather. இது எத்தனை வருஷம் வாழ்றதுக்கு? How many years that we may live? சொல்லுங்க. Tell me. இந்த கண்ணை மூடுனா இதுல எதையா ஒண்ணு தூக்கிட்டு போக போறீங்க? So you're going to close your eyes. Would you take anything நான் with சின்ன you? பிள்ளையா இருக்கும்போது ஒரு அடக்காரன் நடந்துச்சு. When I was ஒரு young man, பெரிய பணக்காரன் அடக்காரன். a great rich person, அதுல வலது பக்கத்துல ஒரு பைபிள் வச்சாங்க. he had a இடது Bible. பக்கம் நல்ல 3 பெரிய சாராய பாட்டில் வச்சாங்க. And on the left எனக்கு அப்ப side, தெரியல, என்னடா பெட்டிக்குள்ள ஒண்ணு வைக்கிறாங்க. I just could எங்க not அம்மாட்ட போய் கேட்டேன், என்னம்மா ஒரு பக்கம் பைபிள் வைக்கிறாங்க, On one hand, இன்னொரு he has பக்கம் சாராய பெட்டி வைக்கிறாங்க. He has a liquor bottle on the other எங்க hand. அம்மா சொன்னாங்க, ரெண்டு அங்க கிடைக்காதா? My mother said he cannot receive both in his land. பைபிளும் அங்க கிடைக்காதா, He cannot receive Bible. சாராயம் அங்க கிடைக்காதா? Neither can he. சரி, Get இந்த மனுஷன் குடிச்சாதான் எத்தனை நாள் குடிச்சிருப்பாயா? கொண்டு போய் குடிச்சா கூட How many days he would have drunk with that liquor? என்னையா மூளை இல்லாது. Look at the folly. எங்க எல்லாம் வீட கட்டி எல்லாம் கட்டியாச்சுங்க. So everything is different. 50 வருஷம் உலகத்துல வாழ்றதுக்கு For 50 years. வீடு டெபாசிட், அந்த பேங்க்ல டெபாசிட், House இந்த பேங்க்ல டெபாசிட், சுவிட்சர்லாந்துல டெபாசிட், அமெரிக்காவுல டெபாசிட், எல்லாம் டெபாசிட்ட போட்டு கண்ணை மூடிட்டாங்க. Deposit in every bank. எந்த டெபாசிட் எடுத்துட்டு போனா? What deposit has he taken up? ஒண்ணுமே இல்ல. இப்ப ஆண்டவர் கேட்டாரு, ஏன்பா உன் சொத்தெல்லாம் இங்க இருக்கு, நீ இந்த கண்ணை மூடிட்டேன்னா பரலோகத்துல ஆண்டியா நிக்கணும். If you close your eyes, அங்க என்ன இல்ல? what is not there? சொத்து இல்லப்பா, There isn't any அங்க போய் நீ வெறுமையா நிக்கணுமே. அதனால நீ நித்திய ஜீவனை அடையிறதுக்கு முன்னால Before you முதலாவது enter என்ன life, செய்? What you ought to do? டெபாசிட் பண்ணுப்பா. அங்க போய் டெபாசிட் பண்ணிக்க. You go and deposit in heaven. ஏன்னு கேட்டா, Why? ஒரு பெரிய ஐஸ்வர்யவான் இருந்தான், There was a rich man. சம்பூர்ணமா சாப்பிட்டான், He ate sumptuously. நல்லா உடுத்தான், He நல்லா சாப்பிட்டான். He ate well. கண்ணை மூடினாங்க. He closed his eyes. ஒரு சொட்டு தண்ணி குடுக்கறதுக்கு எவனா இருந்தானா? Whether there was any man to give him a drop of water. சொல்லுங்க. கேட்டான். என்ன கேட்டாங்க? இங்க என்னங்க ஆப்பிள் ஜூஸ், ஆரஞ்சு ஜூஸ், ஆட்டுக்கால் ஜூஸ், என்ன ஜூஸ் எல்லாம் குடிச்சானே, அங்க வந்து ஒரு சொட்டு தண்ணி குடுக்கறதுக்கு ஆள் இல்லங்க. There's not a single man to give him a drop of water. நான் சமீபத்துல ஒரு புத்தகத்துல ஒரு பத்திரிகை செய்தி வாசித்தேன். Of late, ஒரு பெரிய பணக்காரன் great rich man, தன்னுடைய வயசான காலத்துல When he was old, சொத்தெல்லாம் பிள்ளைக்கு எழுதி வச்சுட்டானா. he wrote his wealth for his children. பார்த்து எழுதி வைங்க, சொத்தெல்லாம் எழுதி வச்சுட்டானா. எழுதி வச்சு அது வரைக்கும் நேசிச்சவன் சொத்து நம்ம கையில வந்துடுச்சுன்னு தெரிஞ்ச உடனே எல்லாருமே மாறிட்டான். மருமகா, மகா எல்லாம் மாறிட்டான். The moment the property came, the nature changed. இது வரைக்கும் டைமுக்கு ஆப்பிள் ஜூஸ் வந்தது, இப்ப இவர் கேட்டா கூட வர மாட்டேங்குது. So time he received his apple juice. Now even though he's asking, he's not மருமகாட்ட கெஞ்சறாராம், அம்மா able. ஒரு He's காபி கொடுமா. pleading the daughter, Lord, please give me a பால் coffee. வரலையே. இப்ப இது வரைக்கும் வந்துச்சுல்ல. So far you were able to receive. ஒரு மாசம் பார்த்தான் அந்த மனுஷன். 1 month that man waited. உண்மை சம்பவங்க. ஒரு மாசம் பார்த்தான். It's a true incident. என்ன பண்ணான் தெரியுமா? You know what he did? பக்கத்திலே தண்டவாளங்க There was a track nearby. வச்சுட்டான், தலையை கொண்டு He வச்சுட்டான். went and placed his head on the track. என்னடா வாழ்க்கை, இவ்வளவு சொத்தை வச்சு, இவ்வளவு வீட்டை சம்பாதிச்சு, wealth, property, இவ்வளவு நிலத்தை சம்பாதிச்சு, having bought all the ஒரு fields. தண்ணி குடுக்கறதுக்கு ஆள் இல்லடா. எதுக்குடா Not- வாழ்க்கை? not a man. நேர தண்டவாளத்துல கொண்டு வச்சுட்டாங்க தலைய. He went and placed his head on the track. அங்க கொண்டு எங்க வைக்கிறது? Where should you place your head there? இங்க வச்சிரலாங்க தலைய. Here you can place your head. அங்க எங்க வைக்கிறது? What about above? அதனாலதான் ஆண்டவர் சொன்னாரு, That is why the Lord said, நித்திய ஜீவன சுதந்திரம் இருக்கட்டும்பா, அங்க போகும்போது தண்ணி குடிக்கிற மாதிரி தான் வச்சுட்டு போ. So you have to place அங்க some- யாராவது ஏற்றுக்கொள்ள இருக்காங்களா? whether they would உனக்கு acknowledge தண்ணி கொடுக்க யாரா இருக்காங்களா? Whether there's இது anybody to give நித்திய you- வாழ்க்கைப்பா. This is நித்திய eternal life. வாழ்க்கைக்கு முதல்ல சேர்த்து வை. So gather for eternal life. பிரதர், இங்க நாம எவ்வளவு பணக்காரங்கிறதெல்லாம் போகஸ். Brother, it's a உன் bogus சொத்தை நீ item. எவ்வளவு அங்க சேர்த்து வச்சிருக்க. How much property you have gathered in heaven. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. Glory be to the name of ஒரு God. அம்மா தரிசனத்தை நான் வாசித்தேன். I read ஒரு about அம்மா விஷன் பார்த்திருக்காங்க. I read about a நல்ல பக்தி உள்ள தாய். a pious mother. அந்த அம்மா ஒரு நாள் தூதன் பரலோகத்துக்கு கூட்டு போனானா. One day the angel took, எங்க பார்த்தாலும் தங்கமயமான ரோடு, so she's seeing எங்க பார்த்தாலும் கனி விருட்சங்கள். roads of gold. சொன்னா இதான் பேதுரு வீடு, இதான் பவுல் வீடு,
house of Peter, இதான் house of அந்திரேயா வீடு, இதான் யோவான் வீடு. ஒவ்வொரு வீடா காட்டினானா. Went in- இந்த அம்மாவுக்கு ரோட்டையும் தோட்டத்தையும் வீட்டையும் பார்த்தா கலகால் புரியல. This mother was amazed by seeing all ஒவ்வொரு this. வீடா காட்டிட்டே போயிட்டு The angel went on. கடைசி ஒரு பெரிய வீட்டை காட்டினானா. இது யார் வீடு தெரியுமா? இதான் உன் வீட்டுல வேலை செய்யறானே அவன் வீடு. So this is the house of his servant. ஐயோ, இந்த அம்மாவுக்கு உச்சல அடிச்ச ஏன் வேலைக்காரனுக்கே இவ்வளவு பெரிய பங்களா இல்ல, My எனக்கு servant- எவ்வளவு பெரிய பங்களா. Servant is receiving இந்த such அம்மாவுக்கு big. இப்ப இந்த அம்மா பங்களா பாக்குறதுக்கே ஆசை. So now this lady is interested in bangla. தங்கத்தால போட்ட ரோடு போயிடுச்சு, So the வெள்ளியினால போட்ட ரோடு போயிடுச்சு. The road of gold and silver is வெங்கலத்துல இந்த ரோடெல்லாம் இருக்கான்னு கேட்காதீங்க என்கிட்ட. என் பாஸ்டர் இது வரைக்கும் பிரசங்கிச்செல்லாம் தங்க ரோடு தான் சொன்னாங்க, நீங்க என்ன பித்தளை ரோடுலாம் சொல்றீங்க. ஆண்டவர் அவளுக்கு புத்தி காட்டினார், எல்லா ரோடும் கலந்து கடைசி நம்ம தமிழ்நாடு ரோடு வந்துச்சு. So it came to the ordinary road, muddy நம்ம road. தமிழ்நாடு ரோடு தெரியும்ல, You know the Tamil Nadu road? நீங்க எல்லாம் பார்த்தவங்க தானே. எல்லா டைவர்ட்லாம் போடும், எல்லாம் Ups and downs, full of ups and downs and cracks. அந்த ரோடு வந்துச்சு. So that road came. என்னையா எங்க கூட்டு போற? உன் வீட்டுக்கு கூட்டு போறேன். அங்க போனா ஒரு கொட்டா போட்டுருக்காங்க. There's a small tent there. கொட்டா போட்டுருக்காங்க. Hut. இது யார் வீடு? இதான் உன் வீடு. That's அந்த your. அம்மாவுக்கு பயங்கர கோவம் வந்துச்சான். She was very. என்ன நீ பொய் சொல்ற? என் வீடு. You're நீ telling மாத்தி சொல்ற. a lie. இந்த பாரு, பொய் சொல்றதெல்லாம் ஆவடியில நடக்கும், பரலோகத்துல நடக்கும். Lie in Avadi, not in heaven. பொய் எல்லாம் ஆவடியில தான். All lie will. பரலோகத்துல மெய்ய தவிர ஒண்ணுமே இல்ல. Heaven இது உன் there is வீடு. truth. This is your house. அவன் பத்து தேய்ச்சான், துணி துவைச்சான், கூலி வேலை செய்தான். அது செய்துட்டு அனுப்புன காசுல பில்டிங் கட்டுறதுக்கு நீ பணக்காரியா இருந்து நீ அனுப்புன காசுல இந்த ஓலை தான் வாங்க முடிஞ்சது. கொட்டா The money which you sent, I could purchase only the hut, whereas the other person toiled and sent. எவ்வளவு டெபாசிட் பண்ணுங்கிறது இல்ல, எவ்வளவு அனுப்புனீங்கன்னு பாத்துங்க. Not about அனுப்புறதுக்கு deposit. மணி ஆர்டர் அனுப்புறதுக்கு ஒரே ஒரு வழி என்ன தெரியுமா? One way. ஆண்டவர் சொன்னாரு, ஏழைக்கு கொடு. Give it to the poor. தரித்திரனு கொடியா Give it to the poor. வச்சு என்னையா பண்ண போற? புழு பிடிச்சு. What's the use? தரித்திரனு கொடு. Go and give it to the அவன் தரித்திரன் மேல அனுப்பிடுவான், போஸ்டர்ல கரெக்டா அனுப்பிடுவான். So the poor would send. ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். He who considers the poor. கர்த்தரையே கடன்காரன் ஆக்குறதுக்கு வழி என்ன தெரியுமா? One way to make the ஏழைக்கு Lord. இறங்குயா, ஏழைக்கு இறங்கு. When you have நமக்கு ஒரு mercy, கிறிஸ்தவனுக்கு ஒரு சுபாவம் இருக்கணுங்க, ஒரு இரக்க சுபாவம், he needs a ஒரு ஏழைக்கு இறங்குற சுபாவம். a character of நீங்க mercy. ஏழைக்கு இறங்கி பாருங்க. You consider the poor. அங்க கட்டுவீங்கயா, இங்க கட்டுறதுக்கு என்ன? ராத்திரி எல்லாம் உழைச்சு ராத்திரி எல்லாம் சேர்த்து எவனுக்கோ விட்டுட்டு போறதுக்கு உங்களுக்காக சேர்த்து வைக்கிற சான்ஸ் இருக்குயா. Day and night வேதம் என்ன struggling here, there is சொல்லுது? chance. யாருக்கு சேர்த்து வைக்கிறோம் தெரியாமலே சேர்த்து வைக்கிறோம். So we ஆனா don't know for உங்களுக்கு whom சேர்த்து we can. வச்சிருக்கீங்களா? Have you கஷ்ட gathered it? காலத்துக்கு உதவுங்க, அங்க சேருங்க. So you gather it in அங்க heaven. திருடுறது இல்ல. So the robber will உங்க not steal. கணக்கு புஸ்தகத்தை திறந்து There is an நான் account ஒரு மாசத்துக்கு எவ்வளவு ஏழைக்கு இறங்குறேன், how much I've done for the poor. அந்த பணம் தான் அங்க போய் சேரும். That money is will கர்த்தர் definitely. எல்லாரும் ஜெபம் பண்ணும். Let's all close our eyes. ஹalleluya. கர்த்தர் நமக்கு இறங்குவாராக. May the Lord descend for us. கர்த்தர் உங்க குறைவெல்லாம் நிறைவாக்கணும். May the Lord remove all our அன்பு குறைவை நிவர்த்தியாக்கணும். So love ஞான alone. குறைவை நிவர்த்தியாக்கணும். Wisdom. ஆவியானவர் இறங்குவாராக. May the Spirit of நாம God. ஒரு குறை இருக்க கூடாது. We நாம should not பரலோகத்தில் have any lack. ஐஸ்வர்யவான்களா இருக்கணும். We should become rich in heaven. பரலோகத்தில் ஐஸ்வர்யவான்களா இருக்கணும். We ought to be rich in heaven. ஆவியானவரே எங்களுக்கு இறங்கும். Spirit of நாங்கள் God descend. பரலோகத்தில் பிச்சைக்காரங்களா இருக்க கூடாது. Not as beggars. பரலோகத்தில் பிச்சைக்காரங்களா இருக்க கூடாது. Not as beggars. நாங்க பரலோகத்தில் ஐஸ்வர்யவான்களா We ought இருக்கணும். to be rich in heaven. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? How many of you believe? நான் எனக்கு ஒரு குறை இருக்க கூடாது. I should not lack anything. குறை இல்லாமல் ஜெபிக்கிற ஒரு மனுஷன், A man of prayer without any குறை shortcoming. இல்லாமல் மனம் திரும்புகிற வாழ்க்கை, Mind or repenting குறை mind. இல்லாமல் பரலோகத்துல சேர்த்து வைக்கிறவன் Without any shortcoming, you have got to gather in எனக்கு heaven. தாரும் ஆண்டவரே. Lord, give me such a heart. எத்தனை பேர் ஜெபிக்கலாம்னு How நினைக்கிறீங்க? many of you think you can? கையை வைத்து ஆண்டவரை பார்த்து கேளுங்க. Raise up your hand. எனக்கு ஒரு குறை இருக்க கூடாது. Lord, I need not பூலோகத்தில் any இருக்க கூடாது, shortcoming. Not in பரலோகத்தில் இருக்க கூடாது. earth, even not in heaven. ஒரு குறையற்ற வாழ்வே கபாபலா தலா ஷபூரி அந்தலாரி. ஹalleluya. எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட வேளைக்காக உமக்கு நன்றி. ரட்சகா, உம்முடைய ஆச்சரியமான கரங்கள் எங்கள் மேல் தயவாய் சந்தித்து உம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்தினதுக்காக ஸ்தோத்திரம். எங்களுக்கு ஒரு குறையற்ற வாழ்க்கை எங்களுக்கு வைத்திருக்கிறீர்.
அதை எங்கள் வாழ்க்கையிலே அனுபவிக்க பண்ண செய்யும். ஆவியானவரே, தயவு செய்து இறங்கும்படி ஜெபிக்கிறோம். உம்முடைய உன்னதனா கபௌரியாந்தியாரா ஷத்துராரியா சபை முழுவதும் எழுதப்படட்டும் ஆண்டவரே. ஒருவனுக்காயில ஒன்று குறைவாய் இருந்ததில்லை என்ற சத்தியம் எழுத்தின்படி காணப்படத்தக்கதாய் தேவனே அனுக்கிரகம் செய்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தி தம்முடைய பலத்த கரங்களை ஆளுக செய்யும்படி வேண்டிக் கொள்ளுகிறோம். பூரண கிருபை உண்டாயிருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.